गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। ओं नमो नारायणाय, ओं नमो भगवते वासुदेवाय। श्री हरये नमः। शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। पीताम्बरं करविराजित शङ्खचक्र कौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दर मन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। आत्मा रामाश्च मुनयः निर्ग्रन्थाप्युरुक्रमे कुर्वन्त्यैतुकीं भक्तिम् इत्थं भूतगुणो हरिः। वन्दे नन्दव्रजस्त्रीणां पादरेणुमभीक्ष्णशः यासां हरिकथोद्गीतं पुनाति भुवनत्रयं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः। यस्यान्तं न विदुः सुरासुरगणाः देवाय तस्मै नमः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। श्रीहरये नमः। ॐ नमो नारायणाय, ॐ नमो भगवते वासुदेवाय। ஸ்ரீஹரயே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. விக்ருதி நாம சம்வத்சரம், உத்தராயணம், சிசிர ருத்து, கும்ப மாதம், மாசி மாதம், சுக்லபக்ஷம், த்விதீய திதி. இன்னைக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம், நல்ல அமிர்த யோகம், சித்த யோகம், இப்பேற்பட்ட வசத்தியான இன்னைக்கு ஸ்ரீமன் நாராயணியத்தில் 8வது தசகத்தை அத்தியனம் பண்ண போகிறோம். இந்த 8வது தசகத்திலேருந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் 3வது ஸ்கந்தத்தில் என்னென்ன சொல்லியிருக்கோ அதெல்லாம் சுருக்கமாக இங்கே சர்க்க வர்ணனை, சிருஷ்டியினுடைய வர்ணனை நடந்துன்னு வருது. அது அழகாக பட்டத்திரி இந்த தசகத்தில் சொல்கிறாள். இந்த 8வது தசகத்துக்கு மாத்திரம்
13 ஸ்லோகங்கள் கொண்டது. சில தசகங்கள் பேர் தசகம்னு பேரே தவிர 10 ஸ்லோகங்களுக்கு பதிலாக கொஞ்சம் ஜாஸ்தியாகவே பட்டத்திரி பண்ணியிருக்காள். முன்னாடி அதே மாதிரி ஒரு தசகத்தில் 15 ஸ்லோகங்கள் இருந்தது. இப்போ இந்த தசகத்தில் 13 ஸ்லோகங்கள் இருக்குது. அதை நம்ம எப்படி அத்தியனம் பண்ண போகிறோம்னா 4 நாளாக பிரிச்சுப்போம். முதல்ல ஒரு 4 ஸ்லோகங்கள் சொல்கிறேன், அர்த்தம் சொல்கிறேன். அதன் பிறகு அடுத்த 4 ஸ்லோகம், அதுக்கப்புறம் கடைசியில் 5 ஸ்லோகம். 10 ஸ்லோகத்துக்கு பதிலாக 3 அதிகப்படியாக இருக்குது. இப்படி அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. அத திருத்தீய ஸ்கந்த பரிச்சேதः. அத ஸ்ரீமன் நாராயணீயே அஷ்டமம் தசகம். பிரளயவர்ணனம் ஜகத் சிருஷ்டி பிரகாரவர்ணனம். ஏவம் தாவத் பிராக்ருத பிரக்ஷயாந்தே பிராமே கல்பே ஹ்யாதிமே லப்தஜன்மா பிரம்மா பூயः त्वत्त एवाप्यवेदान् सृष्टिं चक्रे பூர்வகல்போபமானாம். பட்டத்திரி சுவாமியை பார்த்து ஸ்ரீமத் பாகவதத்தில் முன்னாடியே சொல்லியிருக்கேன், புராணத்துக்கு லட்சணம் சர்க்கம் விசர்க்கம் இதெல்லாம் சொல்லணும்னுட்டு. அதாவது பிரைமரி கிரியேஷன், செகண்டரி கிரியேஷன் எல்லாத்தையும் சொல்லணும். இப்போ இங்கே சொல்லிட்டு வராள். அதோடு கூட மாத்திரமில்லை, நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், இங்கே எப்படி நம்ம வைதிக மதத்தில் இந்த சிருஷ்டியை பற்றியும் நம்ம எப்படி இருக்கோங்கிறத பற்றியும் எப்படி நினச்சிட்டு இருக்கோம்னா, வித் கிரேட் பீரியாடிசிட்டி இப்படி சிருஷ்டி ஏற்படும். மறுபடியும் எல்லாம் சுவாமிகிட்ட போய் அடைஞ்சிடும். பிரளயமாக எல்லாம் ஒடுங்கி போயிடும் சுவாமிகிட்டக்க. மறுபடியும் சுவாமிகிட்டேருந்து மறுபடியும் சிருஷ்டி ஏற்படும். புனக இப்படி ரிப்பீட்டட்லி the universe will be created, all the ஜீவராசிஸ் will be created. அதுக்கப்புறம் எல்லா யூனிவர்ஸையும் சுவாமி இழுத்து தன்னுக்குள்ளே அப்படியே திரோதாரம் பண்ணிவிடுவார், மறைச்சுடுவார் எல்லாத்தையும். இப்போ ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும், ஆனால் எல்லாம் பகவானுக்குள்ளே அடங்கி போயிடும். அப்படி தான் அதுதான் இந்த இடத்துல பார்க்க போகிறோம். அதனால் இங்கே சொல்கிறாள், ஏவம் தாவத் பிராகிருத பிரக்ஷயாந்தே. ஹே குருவாயூரப்பா, பிராகிருதம்னா ரொம்பவும் பழசின்னு அர்த்தம். எவ்வளவோ பிரளயங்கள் வந்து போயிருக்கு. அப்படி ரொம்ப 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 பழசாக ரொம்ப காலம் முன்னாடி ஏற்பட்ட முதல் பிரளயம்னு சொல்லலை. ஏன்னா முதல்ங்கிறதே கிடையாது. ஏன்னா வி ஸ்டார்ட் டைம் ஃப்ரம் நெகட்டிவ் இன்ஃபினிட்டி. அதனால் ரொம்பவும் பழைய பிரக்ஷயாந்தே, அந்தேன்னா முடிவுன்னு அர்த்தம். பிரக்ஷயம்னா பிரளயம். ஒரு மகா பிரளயம் ரொம்ப ரொம்ப நாள் முன்னாடி ரொம்ப பழைய மகா பிரளயம் ஒன்று ஏற்பட்டதே. அந்த மகா பிரளயத்தினுடைய முடிவில், ஏன்னா ஒரு பிரளயம் முடிவு படுத்தினா மறுபடியும் சிருஷ்டி ஏற்படும். அப்போ என்ன ஆச்சுனால், பிராமே கல்பே ஆதிமே லப்த ஜன்மா. ஆதிமே பிராமே கல்பே, ரொம்ப ஆதியில் ரொம்ப ரொம்ப முன்னாடி ஒரு பிராம கல்பம் இருந்தது. அந்த கல்பத்துக்கு பேர், அந்த டயத்துக்கு பேர் பிராம கல்பம்னு பேர். திருப்பியும் மறுபடியும் பல பிராம கல்பங்கள் ஏற்பட போகிறது. முதல்ல ஆதியாக இருந்தப்பட்ட பிராம கல்பம் இருக்கே, அந்த பிரம்ம கல்பம், அப்பொழுது என்ன ஆச்சுனால், ஆதிமே லப்த ஜன்மா பிரம்மா. அப்பொழுது பிரம்மாவுக்கு ஜென்மா ஏற்பட்டது நாள், பிரம்மா தோன்றினார் நாள். அந்த பிரம்மா எப்படி, பிரம்மா பூயா त्वत्त एवाप्यवेदान् सृष्टिं चक्रे பூர்வகல்ப உபமானாம். எப்படி இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட கல்பங்கள் சிருஷ்டிகள் ஏற்பட்ட பொழுது எப்படியெல்லாம் சிருஷ்டி நடந்ததோ அதே மாதிரி டூப்ளிகேட் மறுபடியும் ரிப்பீட் பண்ணாராம் பிரம்மா. அதுக்கு அவருக்கு ஞானம் தேவைப்பட்டது. சிருஷ்டி பண்ணுறதுக்கு ஒரு இன்னோவேஷன் பண்ணுறது, ஒரு டெக்னாலஜி வேணுமே. அதுக்கு என்ன பண்ணாள், பிரம்மா பூயா, பூயானா மறுபடியும் அர்த்தம். பிரம்மா பூயா त्वत्त एवाप्य वेदान् வேதானு त्वत्त एव அவாப்பிய ஆப்பிய, உங்கள்கிட்டேருந்தே கிடைச்சிருந்தாள் சுவாமி. இந்த இதுக்கு வேண்டிய சிருஷ்டி பண்ணுறதுக்கு வேண்டிய ஞானம் இருக்கே, அதை ஒன்றுட்டேந்து கற்றுண்டாள். வேதத்தெல்லாம் உங்கள்கிட்டேருந்து கற்றுண்டாள். சிருஷ்டிம் சக்கரே, அந்த சிருஷ்டியை உண்டாக்கினாள் அந்த பிரம்மா. பூர்வகல்ப உபமானாம், முன்பு கல்பங்களில் எப்படி சிருஷ்டி இருந்ததோ அதே மாதிரி மறுபடியும் சிருஷ்டி பண்ணாரே
பிராம கல்பத்தில் அப்படின்னு குருவாயூரப்பனை பார்த்து பட்டத்திரி சொல்றாள், ஏவம் தாவத் பிராகிருத பிரக்ஷயாந்தே பிராமே கல்பே ஹ்யாதிமே லப்த ஜன்மா பிரம்மா பூயः त्वत्त एवाप्यवेदान् सृष्टिं चक्रे பூர்வகல்போபமானாம். அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றாள், சோயம் சதுர்யுக சஹஸ்ரமிதான்யஹானி தாவன்மிதாश्च ரஜனீः பகுஷோ நிநாய நித்ராத்யசௌ त्वयि நிலீய சமம் ஸ்வசிருஷ்டைः நைமித்திக பிரளயமாஹுः அதோஸ்ய ராத்ரிம். சோ அயம் சதுர்யுக சஹஸ்ர மிதானி அஹானி. மொத்தம் 4 யுகங்கள் உண்டு. என்ன 4 யுகங்கள்? கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம்னுட்டு 4 யுகங்கள். இந்த 4 யுகங்கள் இருக்கே, இது எல்லாம் சேர்ந்ததுன்னா அதுக்கு ஒரு சதுர்யுகம்னு பேரு. இந்த சதுர்யுகமான இந்த 4 யுகங்கள்லையும் மொத்தம் எத்தனை வருஷம்னால் 4.32 மில்லியன் இயர்ஸ். ஒரு சதுர்யுகத்துக்கு 4.32 மில்லியன் இயர்ஸ், ஹியூமன் இயர்ஸ். அப்படி 1000 சதுர்யுகங்கள்னாக்க என்ன ஆச்சு? 4.32 பில்லியன் இயர்ஸ். இப்படி 1000 சதுர்யுகங்கள் இருந்ததுன்னா அது பிரம்மாவனுடைய ஒரு பகல். அதே மாதிரி 1000 சதுர்யுகங்கள் இருந்ததுனாக்க, அதாவது 4.32 பில்லியன் இயர்ஸ், அது பிரம்மாவுக்கு ஒரு ராத்திரி. ஆகக்கூடி 4.32 + 4.32 8.64 பில்லியன் இயர்ஸ் இருந்ததுன்னா அது பிரம்மாவனுடைய ஒரு நாள்னு கணக்கு. அப்படி 360 நாள்கள் பிரம்மாவனுடைய நாட்கள் கொண்டது பிரம்மாவுக்கு ஒரு வருஷம். அப்படி அவர் வயசு 100 வருஷங்கள் இருக்காளாம் பிரம்மா. அதுக்கு பரான்னு பேர். அப்போ பிரம்மாவனுடைய லைஃபுக்கு டியூரேஷன் இருக்கே, அது ஒரு பரா. இந்த பராவை 2ஆ பிரிப்பாள். ஒரு அர்த்தமாக இருந்தது, அர்த்தம்னா ஹாஃப், ஒரு பரார்த்தம், இன்னொரு பரார்த்தம். அப்படி 2, ஃபர்ஸ்ட் 50 இயர்ஸ், செகண்ட் 50 இயர்ஸ். அப்படி இப்போ பிரம்மாவுக்கு 50 வருஷம் முடிஞ்சு இப்போ 51வது வருஷம் நடந்துட்டு இருக்கு அவருக்கு வயசு. அதனால த்விதீய பரார்த்தம்னு பேர். 2வது பரார்த்தத்தில் இருக்கா இப்போ நம்மளாம். பிரம்மாவனுடைய வயசில் 50 வருஷம் ஆகி 51வது வருஷம் வந்துருக்கு. ஸ்டில் ஹி இஸ் நாட் அ சீனியர் சிட்டிசன். அப்படிதான் இருந்துருக்காளவா. அதான் இங்கே சொன்னாள், சோயம் சதுர்யுக சஹஸ்ர மிதான்யஹானி. அப்போ சதுர்யுக சஹஸ்ரமிதானி அது அஹானி. அகம்னா அகசுனா என்ன? பகல். இப்படி 1000 யுகங்கள் சேர்ந்ததுனாக்க அது ஒரு பகலாச்சு. தாவன் மிதாश्च ரஜனீः பகுஷோ நிநாய. அதே மாதிரி 1000 சதுர்யுகங்கள் கொண்டது ரஜனீஹி. ரஜினின்னா இருட்டு, ராத்திரின்னு அர்த்தம். இப்படி 2ம் சேர்ந்தது ஒரு நாள். இப்படி பல நாட்கள் பிரம்மா கடத்தி விட்டாள். பகுஷோ நிநாய, பகுஷா நிநாய. சோயம் சதுர்யுக சஹஸ்ர மிதான்யஹானி தாவன் மிதாश्च ரஜனீः பகுஷோ நிநாய. பகுஷா நிநாய மிதானி. அவர் பல நாட்கள் இப்படி கடத்தினாலாம் பிரம்மா. நித்ராத்யசௌ त्वयि நிலீய சமம் ஸ்வசிருஷ்டைः நைமித்திக பிரளயமாஹுஹு அதோஸ்ய ராத்திரிம். எப்பொழுதுமே நம்ம ராத்திரியில தூங்குறோமே, அதுவே ஒரு பிரளயம். ஏன்னா ராத்திரி நம்ம தூங்குறதே நல்ல தூக்கம் இருந்ததுன்னா, சொப்பனம் காணாமல் தூங்கினோம்னா என்ன ஆறுது? அப்போ எங்கே இருக்கோம் என்னன்னு தெரிய மாட்டேங்கிறது. அதுவே ஒரு பிரளயம் நாள், நித்திய பிரளயம். அது நமக்கெல்லாம் நித்தியமாகவே ஒரு பிரளயம் இருக்குன்னு. ராத்திரி தூங்கி மறுபடியும் எழுந்திருக்கிறதே புதுசு உயிர். அப்போது ஒரு பிரளயம் ஆயிடுது. அப்படி பிரம்மா இருக்காரே, அவர் தூங்கி நித்ராத்யசௌ त्वयि நிலீய சமம் ஸ்வசிருஷ்டை. அவரும் ராத்திரியில் தூங்குவார். அவர் தூங்குறதே என்ன ஆறுதுன்னா, தூங்கும் சமயத்தில் எல்லா விதமான ஜீவராசிகள், எல்லா விதமான சிருஷ்டி எல்லாம் அப்படியே லயமாயிடுறது. தொய் சுவாமி கிட்ட போய் லயமாயிடுறதாம் எல்லாம்.
நித்ராத்யசௌ துவயி நிலீய சமம் ஸ்வசிருஷ்டைஹி. அவர் பண்ண சிருஷ்டிகள் எல்லாம் லயமாயிடுறது. அதுவே ஒரு பிரளயம்னு பேரு. அந்த பிரளயத்துக்கு பேரு நைமித்திக பிரளயம்னு பேரு. நைமித்திக பிரளயம் ஆகுஹு. ஆகுன்னா சொன்னார்கள், பெரியவாள்லாம் சொல்றாளாம். அப்படி பிரம்மா ஒவ்வொரு நாளும் தூங்குறத ஒரு பிரளயம், அது நைமித்திக பிரளயம்னு பேரு. அப்போ எல்லா ஜீவராசிகளும் லயமாயிடும். அது இருக்கவே இருக்காது, எல்லாம் அப்படியே திரோதானம் ஆயிடுமா. நைமித்திக பிரளயமாகு அதோசிய ராத்திரிம். அப்படி பிரம்மாவுடைய ராத்திரியில அப்படி பிரளயம் ஏற்பட்டு நைமித்திக பிரளயம் ஏற்படுறது. மறுபடியும் பகல் ஆரக்கிறதே மறுபடியும் எல்லாம் ஆரம்பிக்குமா. அது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போறாள். அப்படி இந்த ஸ்லோகத்தில் நைமித்திக பிரளயம்னு ஒன்று ஏற்படுறதே அது என்னங்கிறத சொன்னால் பட்டத்திரிங்க. சோயம் சதுர்யுக சகசிர மிதான்யஹானி தாவன் மிதாச்சரஜனீ பகுஷோ நிநாய நித்ராத்யசௌ त्वयि நிலீய சமம் ஸ்வசிருஷ்டைஹ நைமித்திக பிரளயமாஹு அதோஸ்ய ராத்திரிம். அடுத்த ஸ்லோகத்துல சொல்றாள், அப்பொழுது பகலானோடனே பிரம்மா தூங்கி முழிச்சிருந்தாள்னாக்க, அதாவது ஒரு 1000 சதுர்யுகங்கள் முடிஞ்சு ராத்திரி முடிஞ்சு விடுறது, எழுந்திருக்கிறார். அப்போ என்ன ஆகும்னாள், அஸ்மாத்ருஷாம் புனரஹ முககிருத்ய துல்யாம் சிருஷ்டிம் கரோத்யனுதினம் சபவத் பிரசாதாத் பிராக் பிராம்ம கல்ப ஜனுஷாஞ்ச பராயுஷாந்து சுப்த பிரபோதன சமாஸ்தி கதாபி சிருஷ்டி. இந்த சிருஷ்டி எல்லாம் நம்ம மாதிரி இருக்கப்பட்ட அஸ்மாத்ருஷாம் நாள். அஸ்மாத்ருஷாம்னா எங்களை போன்றவர்கள்னு பட்டத்திரி சொல்லிக்கிறாள். அதாவது ஜீவராசிகளான நம்மளாம் இருக்குமே, அப்படி எங்களை போன்ற அஸ்மாத்ருஷாம், அவள்லாம் என்ன ஆறுது, அவள்லாம் அந்த நைமித்திக பிரளயத்தில் அழிஞ்சு போனவாள்லாம் என்ன ஆறுது, முக கிருத்திய துல்லியாம். முக கிருத்தியம்னா காலம்பரை எழுந்து பல்லெல்லாம் தேய்ச்சி கிச்சு நம்ம காலம்பரை காலை கடன்கள்ங்கிறது சில செய்கிறோம் இல்லையா. ஒவ்வொரு நாளும் தூங்கி எழுந்தோன்னா என்ன பண்ணுறோம், நம்ம பல்ல தேய்ச்சிவிட்டு காப்பி குடிக்கிறோம். அதுக்கு பேர் முக கிருத்தியம்னு பேர். ஏன்னா முகத்தைன்னா நீட்டாக அலமிண்டு கிளம்பிண்டு பல்லெல்லாம் தேய்ச்சி தந்த சுத்தம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணுறோமே, அதுக்கு பேர் முக கிருத்தியம்னு பேர். முக துல்லியாம்னா அது மாதிரி நாள். பிரம்மா அது மாதிரி எழுந்தோன்னே என்ன பண்ணுறாரா, அவருக்கு ஒரு டியூட்டி. அவர் ராத்திரி முடிஞ்சு பகலானோடனே மறுபடியும் சிருஷ்டி பண்ணுறாளாம். ஏன்னா நைமித்திக பிரளயம் ஆகி பிரளயம் முடிஞ்சு மறுபடியும் ஆரம்பிக்கிறது சிருஷ்டி. அப்போது ஜீவராசிகளான எங்களை மாதிரி பட்டத்திரியான நான் நாராயணம் பட்டத்திரி என்ன மாதிரி இருக்கப்பட்ட ஜனங்கள் இருக்காளே, சிருஷ்டிகள் இருக்கே, அவள் எல்லாம் பிரம்மா என்ன பண்றாள், சிருஷ்டிம் கரோதி அனுதினம். அனுதினம் சிருஷ்டிம் கரோதி. காலம் எழுந்து அவருக்கு தான் டியூட்டி பிரம்மாவுக்கு. திருப்பி சிருஷ்டி பண்ணிட்டு இருக்காளாம். யாருடைய ஹெல்ப்போட கூட, பவத் பிரசாதாத்து, உன்னுடைய அனுகிரகத்தோடையும் உன்னுடைய அவருக்கு நீ பலத்தை கொடுத்துருக்கேள், சக்தியை கொடுத்துருக்கேள், இன்டெலிஜென்ஸை கொடுத்துருக்கேள். அதை வச்சுட்டு அவர் என்ன பண்றார், தினசரி சிருஷ்டி பண்றாள். எல்லா ஜீவராசிகளையும் மறுபடியும் புனக சிருஷ்டி பண்றாள். அஸ்மாத்ருஷாம் புனரஹ முககிருத்ய துல்யாம் சிருஷ்டிம் கரோத்யனுதினம் சபவத் பிரசாதாத் பிராக் பிராம்ம கல்ப ஜனுஷாஞ்ச பராயுஷாந்து. ஆனா இந்த ரூல் எங்களுக்கு உண்டிதான் அப்ளை. நம்மள மாதிரி இருக்கிற ஆர்டினரி சிட்டிசன்ஸ் இருக்காளே, ஆர்டினரி பிரஜைகள், ஆர்டினரி ஜீவராசிகள், அவளுக்கு தான் இப்படி நைமித்திக பிரளயம் வரும். அப்போ எல்லாரும் போயிடுவாள், மறுபடியும் பிரம்மா சிருஷ்டி பண்ணுவர். இப்படி நடந்துட்டு இருக்கு. ஆனால் பராயுஷாந்து சில சிரஞ்சீவிகள் இருக்காள், மார்க்கண்டேயர் முதலான சிரஞ்சீவிகள் நம்ம கேட்டிருக்கோமே, அவளுக்கெல்லாம் அழிவே கிடையாதுன்னு சொல்றோமே, அவள் என்ன ஆகும்னு கேட்டாள். அவள் மறுபடியும் என்ன பண்ணுவா தெரியுமா, அவள் அப்படியே தூங்கி எழுந்திருக்கிறது மாதிரி அவளும் தூக்கத்தில் போயிடுவாள். தூங்கி எழுந்திருக்கிற மாதிரி மறுபடியும் சிருஷ்டி எல்லாம் ஏற்படுறதே அவள் முழிச்சுப்பாளாம். பிராக் பிராம்ம கல்ப ஜனுஷாஞ்ச பராயுஷாந்து. அவ மறுபடியும் பிராம கல்பம் ஏற்படுறதே மறுபடியும் முழிச்சுப்பாள். சுப்த பிரபோதன சமாஸ்தி. சுப்த பிரபோதன சமஹா அஸ்தி. எப்படி மனுஷன் தூங்கி எழுந்திருக்கிறதே மறுபடியும் எழுந்திருக்கிறானோ அப்படி மறுபடியும் அவள்லாம் எழுந்திருப்பாள். அவளுக்கு மாத்திரம் ஒரு கண்டினியூட்டி உண்டு. அவளும் அப்படி தூங்கி எழுந்திருக்கிற மாதிரி தூங்கி எழுந்திருப்பாள். பிரளயம் நைமித்திக பிரளயம் முடிஞ்சு அவளுக்கு மாத்திரம் அழிவு கிடையாது.
சுப்த பிரபோதன சமாஸ்தி ததாபி சிருஷ்டி. இந்த ஸ்லோகத்தில் அப்படி சொன்னாள். அஸ்மாத்ருஷாம் புனரஹ முககிருத்ய துல்யாம் சிருஷ்டிம் கரோத்யனுதினம் சபவத் பிரசாதாத் பிராக் பிராம கல்ப ஜனுஷாஞ்ச பராயுஷாந்து சுப்த பிரபோதன சமாஸ்தி ததாபி சிருஷ்டி. அடுத்த நாலாவது ஸ்லோகத்தில் சொன்னாள், பிரம்மாவுக்கு 50 வயசு முடிஞ்சு கொடுத்ததுன்னு சொன்னார். இந்த இடத்துல பஞ்சாசதப்தம் அதுனா ஸ்வவயோர்தரூபம் ஏகம் பரார்த்தம் அதிவிருத்திய ஹி வர்த்ததே சௌ தத்ராந்த்யராத்ரி ஜனிதான் கதயாமி பூமன் பశ్చాத் தினாவதரணே ச பவத் விலாசான். அப்போது பட்டதிரி சொன்னாள், இப்படியாக அந்த பிராம கல்பம் ஏற்பட்டு பிரம்மா தோணி, இந்த பிரம்மா இப்போ இருக்காரே அவர் 50 வருஷம் முடிஞ்சு கொடுத்து அவருடைய வயசுல பஞ்சாசதப்தம் அதுனா, அதுனானா இப்பொழுதுன்னு அர்த்தம். பஞ்சாசத் அப்தம், அவருக்கு பஞ்சாசத்துனா 50ன்னு அர்த்தம். பஞ்சாசத் அப்தம் அதுனா, அதுனா பஞ்சாசதப்தம் அதுனா ஸ்வவயோர்தரூபம், ஸ்வவயா அர்த்தரூபம் நாள், அவருடைய வயசுல பாதி ஆயாச்சு, இன்னும் பாதி தான் இருக்கு பிரம்மாவுக்கு பாக்கி. 50 years ஆயாச்சு அவருக்கு. ஏகம் பரார்த்தம், அவருடைய வயசு ஒரு பரா, அதுல ஒரு பரார்த்தம் முடிஞ்சு போயிடுத்துனாள். பரார்த்தம்னா half of the பரா, half of his life. ஏகம் பரார்த்தம் அதிவிருத்திய ஹி வர்த்ததே சௌ, பிரம்மா இருந்துட்டு இருக்காள், கொஞ்சம் மிடில் ஏஜ் தாண்டி ஆயிடுச்சு, சீனியர் சிட்டிசனா போறாள், அப்படி இருந்துட்டு இருக்காள் பிரம்மாங்கிறதா பட்டத்திரி ஞாபகப்படுத்தின்றாள் தனக்கு. அப்போ என்ன ஆச்சுன்னாள், தத்ராந்திய ராத்திரி ஜனிதானு கதையாமி பூமன்னு, ஹே குருவாயூரப்பா, நான் இந்த நாராயணியத்தை சொல்லிட்டு இருக்கேனே, ரச்சனை பண்ணிட்டு இருக்கேனே, இப்பொழுது வந்து தெரியுமா சொல்ல போறேன். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, என்ன பகவத் அவதார கதைகளெல்லாம் சொல்ல போறாள். கிருஷ்ணாவதாரம், ராமாவதாரம், முக்கியமாக கிருஷ்ணாவதார கதையை சொல்றதுக்காகத்தான் நாராயண பட்டதிரி இந்த பாகவதத்தினுடைய ஸ்லோகங்கள் எல்லாம் சுருக்கி நாராயணியமா எழுதிந்து வராள். அதை பகவான்கிட்ட பிரார்த்திக்கிறாள், அப்பா இந்த பிரம்மாவனுடைய த்விபரார்த்தம் 2வது பரார்த்த காலம் இருக்கே, அப்பொழுதுதான் பல அவதார லீலைகள்லாம் நடந்திருக்கு, உன்னுடைய அந்த கதைகள் எல்லாம் சொல்ல போறேன். அது எப்படி இருந்தது, தத்ர அந்தியராத்திரி ஜனிதானு, அந்த ராத்திரியில முடிஞ்சு பகல்ல ஒரு நைமித்திக பிரளயமாயி மறுபடியும் ஆரம்பிக்குமே, பிரளயாந்தத்துல மறுபடியும் சிருஷ்டி, அந்த கடைசி சமயத்துல, அந்த ராத்திரி காலம் முடிகிற சமயத்துல என்ன நடந்ததுங்கிற போது பல அவதார லீலைகள்லாம் நீ பண்ணிருக்கியே, அதெல்லாம் நான் சொல்ல போறேன். பశ్చాத் தினாவதரணே ச பவத் விலாசானு, பவத் விலாசானு, நீ பண்ணின லீலைகள்லாம் பண்ண ஒரு அவதாரம் இருக்கே கிருஷ்ணாவதார கதை, அது பகல் வேளையில பண்ண பிரம்மாவனுடைய பகல் வேலை அப்ப பண்ண கதை இல்லையா, அதை நான் சொல்ல போறேன் நாள் பட்டதிரி, இந்த காவியத்துல அதை நான் சொல்ல போறேன், நீ கேட்கணும் நாள். குருவாயூரனை பார்த்து நேர பேசுற மாதிரி. பஞ்சாசதப்தமதுனா ஸ்வவயோர்தரூபம் ஏகம் பரார்த்தம் அதிவிருத்திய ஹி வர்த்ததே சௌ தத்ராந்த்யராத்திரி ஜனிதான் கதையாமி பூமன் பశ్చాத் தினாவதரணே ச பவத் விலாசான். இப்பொழுது இந்த 4 ஸ்லோகங்களையும் நம்ம அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமன் நாராயணீயே பிரளயவர்ணனம் ஜகத் சிருஷ்டி பிரகாரவர்ணனம் நாம அஷ்டமம் தசகம். ஏவம் தாவத் பிராகிருத பிரக்ஷயாந்தே பிராமே கல்பே ஹ்யாதிமே லப்த ஜன்மா. ஏவம் தாவத் பிராகிருத பிரக்ஷயாந்தே பிராமே கல்பே ஹ்யாதிமே லப்த ஜன்மா. ஏவம் தாவத் பிராகிருத பிரக்ஷயாந்தே பிராமே கல்பே ஹ்யாதிமே லப்த ஜன்மா. பிரம்மா பூயः त्वत्त एवाप्यवेदान् सृष्टिं चक्रे
பூர்வகல்போபமானாம் பிரம்மா பூயः त्वत्त एवाप्यवेदान् सृष्टिं चक्रे पूर्वकल्पोपमानाम् ब्रह्मा भूयः त्वत्त एवाप्यवेदान् सृष्टिं चक्रे पूर्वकल्पोपमानाम् सोऽयं चतुर्युग सहस्रमितान्यहानि तावन्मिताश्च रजनीः बहुशो निनाय सोऽयं चतुर्युग सहस्रमितान्यहानि तावन्मिताश्च रजनीः तावन्मिताश्च रजनीः बहुशो निनाय सोऽयं चतुर्युग सहस्रमितान्यहानि तावन्मिताश्च रजनीः बहुशो निनाय निद्रात्यसौ त्वयि निलीय समं स्वसृष्टैः नैमित्तिक प्रलयमाहुः अतोऽस्य रात्रिम् निद्रात्यसौ त्वयि निलीय समं स्वसृष्टैः नैमित्तिक प्रलयमाहुः अतोऽस्य रात्रिम् निद्रात्यसौ त्वयि निलीय समं स्वसृष्टैः नैमित्तिक प्रलयमाहुः अतोऽस्य रात्रिम् अस्मादृशां पुनरहः मुखकृत्य तुल्यां सृष्टिं करोत्यनुदिनं स भवत्प्रसादात् अस्मादृशां पुनरहः मुखकृत्य तुल्यां सृष्टिं करोत्यनुदिनं स भवत्प्रसादात् अस्मादृशां पुनरहः मुखकृत्य तुल्यां सृष्टिं करोत्यनुदिनं स भवत्प्रसादात् प्राग्ब्राह्मकल्पजनुषाञ्च परायुषां तु सुप्तप्रबोधनसमास्ति तदापि सृष्टिः प्राग्ब्राह्मकल्पजनुषाञ्च परायुषां तु सुप्तप्रबोधनसमास्ति तदापि सृष्टिः प्राग्ब्राह्मकल्पजनुषाञ्च परायुषां तु सुप्तप्रबोधनसमास्ति तदापि सृष्टिः पञ्चाशदब्धमधुना स्ववयोर्धरूपम् एकं परार्धम् अतिवृत्य हि वर्ततेऽसौ पञ्चाशदब्धमधुना स्ववयोर्धरूपम् एकं परार्धमतिवृत्य हि वर्ततेऽसौ पञ्चाशदब्धमधुना स्ववयोर्धरूपम् एकं परार्धमतिवृत्य हि वर्ततेऽसौ तत्रान्त्यरात्रिजनितान् कथयामि भूमन्ने पश्चाद्दिनावतरणे च भवद्विलासान् तत्रान्त्यरात्रिजनितान् कथयामि भूमन्ने पश्चाद्दिनावतरणे च भवद्विलासान् तत्रान्त्यरात्रिजनितान् कथयामि भूमन्ने पश्चाद्दिनावतरणे च भवद्विलासान् இப்பொழுது அடுத்த 4 ஸ்லோகங்களையும் பார்ப்போம். தினாவசானேத சரோஜயோனிஹ சுஷுப்தி காமஹ त्वयि सन्निलिल्ये जगन्ति च त्वज्जठरं समीयुः तदेदमे कार्णवमास विश्वम्. இப்பொழுது சிருஷ்டில சொல்றார் தினாவசானே அத சரோஜயோனிஹி. அப்பொழுது தின அவசானே இப்படி சொன்ன நைமித்திக பிரளயம் வந்துட்டு போகணுட்டு. அப்படி தின அவசானே அப்படி பகல் ராத்திரி ஆகும், பகல் ராத்திரி ஆகும். ராத்திரி வேளையில் பிரம்மா தூங்குவர் பகல் முடிஞ்ச உடனே. அப்போ தூங்குறதே என்ன ஆகும் சிருஷ்டி எல்லாங்கிறது மறுபடியும் இந்த இடத்துல பட்டதிரி இந்த ஸ்லோகத்தில் சொல்றாள். தினாவசானேத சரோஜயோனிஹி. பிரம்மாவுக்கு சரோஜயோனின்னு பேரு. தாமரப்பூலேருந்து தோண்டவர்னு அவருக்கு பேரு. அது என்னமா பேருங்கிறது பின்னாடி பார்க்க போறோம் ஒரு ஸ்லோகத்தில். இந்த இடத்துல முன்னாடியே பட்டதரிக்கு பொறுக்கலை. அதனால பிரம்மாவுக்கு பேரு சரோஜயோனின்னு முன்னாடியே
குட்டை வெளியில் கொண்டு தள்ளிவிட்டார். பின்னாடி தான் சொல்ல போகிறார் எப்படி அந்த பேர் வந்ததுன்னுட்டு. முன்னாடியே பத்மபூனும் பிரம்மாவுக்கு இன்னொரு பேர். ஏன்னா பத்மத்தில் தோன்றினவர்னுங்கிறதுனால. பிரம்மா பத்மத்தில் தான் தோன்றவர். சிருஷ்டி பண்ணி அழிஞ்சு போகும் இல்லையா. தூக்க கலகத்தில் தூக்கமாக இருக்கிறதே நைமித்திக பிரளயம் ஏற்படும். அப்படி என்ன ஆச்சுனால் தினாவசானே ஒரு பகல் முடிஞ்சுது. பகல் முடிஞ்சோன்னா ராத்திரி வரும். ராத்திரியில் பிரம்மா தூங்குவார். தூங்குற சமயத்தில் எல்லா சிருஷ்டியும் மறுபடியும் உள்ள அடங்கி போயிடும். லயமாயிடும் உள்ள. அதான் இங்கே சொல்கிறாள் தினாவசானேத சரோஜயோனி. ஒரு நாள் முடிஞ்ச உடனே பகல் முடிஞ்ச உடனே சுஷுப்தி காமஹா தூங்கணும்னு அவருக்கு தூக்க கலக்கமாக இருந்ததுதான் பிரம்மாவுக்கு. துவை சந்நிலில்லையே துவைனா உன்னுடைய சந்நிலில்லையே உங்ககிட்டயே மறைஞ்சு போயிட்டாள். அந்த தூக்கத்தில் அப்படியே மறைஞ்சு போயிட்டாள். எப்படி நம்மளாம் தூங்குறதே நம்மளுடைய அவேர்னஸ் இருக்கோ நமக்கு இல்லை. தூங்குற சமயத்தில் நமக்கு நான் யாருன்னே தெரியாது, என்ன நடக்கிறதுனே தெரியாது. அப்படி அவேர்னஸே கிடையாது. அதனால வி பிகம் நான் எக்ஸிஸ்டன்ட் சோ டு சே. அதாவது நான்கிறது இருக்கும், ஆனால் பாக்கி இருக்கப்பட்ட இந்த அவேர்னஸ் போய்டுறது. அப்படி பிரம்மாவுக்கும் போய்டுறதாம். அவர் என்ன பண்ணுறாருன்னு சமயம் சுவாமியோட உள்ள ஐக்கியமாயிடுறாளாம். சுஷுப்தி காமா தூங்கணும்னு நினைச்ச பிரம்மா துவை சன்னிலில்லையே உன்னோட அப்படியே இழைஞ்சு ஒன்னுள்ளே போயிடுறாளே. ஜகந்தி சத்வஜடனம் சமீயுஹு ததேதம் ஏகார்ணவமாச விஸ்வம். அப்ப உங்ககிட்டயே அடங்கினோன்னு பிரம்மா என்ன ஆயிடுறது, எல்லாம் உள்ள உன்னோட அடங்கி போயிடுறது. அப்போ என்ன இருக்கும்னால் பெரிய ஜலம்தான் இருக்கும். இந்த ஸ்பேஸுங்கிற காசல் வாட்டர்னு சொல்கிறோமே அது மாத்திரம்தான் இருக்கும். அதில் நீ முதந்திருப்பேள் நாள். அதுதான் அழகாக சொல்கிறது. சின்ன ஆலையில் சுவாமி இப்படி கால் விரலை தூக்கி வாயில் போட்டுன்னு இருக்காள்னு ஒரு அழகான ஸ்லோகம் உண்டு. கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேஷயந்தம் வடஸ்ய பத்ரஸ்ய புட்டேஷயானம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமின்னு ஒரு ஸ்லோகம். எப்படி அந்த ஆலையில முதன்றிருப்பலாம் சுவாமி, வேற யாரும் இருக்க மாட்டாள், ஏகாந்தத்தில் இருப்பார். அப்போ ஒன்லி காசல் வாட்டருங்கிறதான ஜலம் மாத்திரம்தான் இருக்கும். ஏகார்ணவமாச விஸ்வம், இந்த விஸ்வம் பூரா உங்ககிட்ட அடங்கி போயிடும், ஒண்ணுமே இருக்காது. பிரம்மா இருக்க மாட்டாள், எல்லாரும் உங்ககிட்ட சன்னிலேயே உள்ளேயே அப்படியே மறைஞ்சு போயிடுவாள். நாள் ஒன்லி ஜலம்தான் இருக்கும் எங்க பார்த்தாலும். ஜகந்தி சத்வஜடனம் சமீயுஹு உன்னுடைய வயத்துக்குள்ள எல்லாம் போயிடும். ஏ நாராயணா, ஏ குருவாயூரப்பா, எல்லாத்தையும் நீ உள்ள இழுத்துனுடுவே. ததேதம் ஏகார்ணவமாச விஸ்வம் ஒரே ஜலம்தான் எங்க பார்த்தாலும் இருக்கும். நாள் ஜலம்னா நாட் திஸ் வாட்டர், காசல் வாட்டர்ஸுங்கிறது ஸ்பேஸ், அது சொல்றாள். தினாவசானேத சரோஜயோனி சுஷுப்தி காமஹ துவை சந்நிலில்யே ஜகந்தி சத்வஜடரம் சமீயுஹு ததேதமே கார்ணவமாச விஸ்வம். அடுத்த ஸ்லோகத்தில் அப்படி எங்கே பார்த்தாலும் ஒரே ஜலமாக இருந்துட்டு ஒன்றுமே இருக்காது, சுவாமி நாராயணனை தவிர வேற யாரும் இல்லைனாக்க அவர் என்ன பண்ணுவார்னால் அதான் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறாள். தவைவ வேஷே பணிராஜிசேஷே ஜலைகசேஷே புவனே ஸ்மசேஷே ஆனந்த சாந்திரானுபவஸ்வரூபா ஸ்வயோக நித்ரா பரிமுத்ரிதாத்மா. அப்பொழுது சுவாமி க்ஷீரா அந்த ஜலத்தில் அப்படியே சயனம் பண்ணிட்டு இருப்பாள். ஆதிசேஷ தல்பமாம் பணிராஜிசேஷே, ஆதிசேஷ தல்பம் அது மேலே படுத்துன்னு இருக்காள் சுவாமி. தவைவ வேஷே பணிராஜிசேஷே ஜலைகசேஷே புவனே ஸ்மசேஷே. அப்படி எங்கே பார்த்தாலும் ஜலம் இருக்கிறதே, ஒன்றை தவிர வேற ஒன்றும் கிடையாது. எல்லா ஜீவராசிகளும் எல்லா விதமான சிருஷ்டியும் உன் வயிற்றுக்குள்ளே போயிடும். அப்பொழுது நீ மாத்திரம் அப்படியே ஆதிசேஷ தல்பத்தில் படுத்துட்டு இருப்பே, ஸ்ரீமன் நாராயணனா ஜொலிச்சுட்டு இருப்பேள். அப்படியே ஆனந்த சமுத்திரத்தில் நிமக்னாய் நீ இருந்துட்டு இருப்பேப்பா. நாள் ஆனந்த சாந்திரானுபவஸ்வரூபா, சாந்திரம்னு அடிக்கடி பட்டத்திரி யூஸ் பண்ணுவார். அப்படியே உன்னோட அழிஞ்சு போயிடுத்தான், ஆனந்தத்தோட அழிஞ்சு போயிட்டே, நீ ஒட்டினுட்டே, நீ ஆனந்த ஸ்வரூபம், ஆனந்தத்தை அனுபவிக்கிற ஸ்வரூபமாக இருந்துருப்பே நீ. அதான் வேதமும் சொல்லித்து ஆனந்தம் பிரம்மே திவ்யஜானாத், ஆனந்தந்தான் பிரம்மம்,
ஆனந்தாத்யேவ கலு இமானி பூதானி ஜாயந்தே. எல்லா விதமான பூதங்களும் அந்த ஆனந்தமா இருக்காளே சுவாமி, அந்த ஆனந்த தவலை அதுலேருந்து தான் சிருஷ்டி ஏற்பட்டிருக்கு. எல்லா ஜீவராசிகளும் அந்த ஆனந்தத்துலேருந்து தான் தோணியிருக்கான்னு வேதமே உபனிஷத்தே சொல்றது. அந்த அந்த ஆனந்தத்தில் மூழ்கியிருப்பாராம் சுவாமி. பிரம்மஸ்வரூபம் ஆனந்தமா இருந்துருக்கும். ஆனந்த சாந்திரானுபவஸ்வரூபா, அதுதான் பகவானுடைய ரூபமாயிடும். ஆனந்தம்ங்கிறது தான் இருக்கும், அந்த அவேர்னஸ் தான் இருக்கும். அதுதான் அவருடைய இப்படி படுத்து தூங்குற மாதிரி படுத்துட்டு இருப்பாரு. தூங்கலை சுவாமி, அதுக்கு பேர் யோக நிதிரைன்னு பேர். அதுவே ஒரு முத்திரைன்னா, முத்திரைன்னா அப்படி கையை அப்படி வச்சுட்டு இருக்கிறதுக்கே அது முத்திரை. அப்படி பகவான் அந்த முத்திரம்னா ஒரு சிம்பல்னு அர்த்தம். அந்த முத்திரையா காமிப்பறான். ஸ்வயோக நித்ரா, நீ யோக நிதிரை பண்ணிட்டு இருப்பே. அந்த யோக நிதிரையே ஒரு முத்திரை. அது தூங்கலை, தூங்காமல் நல்லா முழிச்சுட்டு தான் நீ இருப்ப. தூங்குற மாதிரி படுத்துட்டு இருப்பே, நித்ரையா இருப்ப. ஆனா அது நித்ரா முத்ராம் நிகில ஜெகதீ ரக்ஷணே ஜாகரூகாம் நாள் ஒரு கவி. இது இருக்கே, நீ இந்த நித்ரை இருக்கே, அது ஜாகரூகாம் நாள். ஜாகரூகம்னா முழிச்சுட்டு இருக்குதுன்னு அர்த்தம். அவேர்னஸ் வில் பி ஃபுல்லி, பகவானுக்கு அந்த அவேர்னஸ் இருந்துட்டு இருக்கும். ஆனந்தத்தில் மூழ்கியிருப்பேன், ஆனால் கண்ணை மூடி இருக்கும், யோக நிதிரையா இருக்கும். அதுவே ஒரு முத்திரை. அது லோகத்தெல்லாம் ரட்சிக்கிற முத்திரை. அது எல்லா ஜீவராசிகளும் உள்ள அடங்கி இருக்கும்பொழுது அப்படி ஆனந்தத்தில் இருந்திருக்கப்பட்ட நீ ஆதிசேஷ தல்பத்தில் படுத்துருப்பேனாள். அதான் ரங்கநாத சுவாமி பற்றி ஒரு ஸ்தோத்திரம் ஒன்று உண்டு. ஆனந்த ரூபே நிஜபோத ரூபே பிரம்மஸ்வரூபே ஸ்ருதிமூர்த்தி ரூபே சசாங்க ரூபே ரமணீய ரூபே ஸ்ரீரங்க ரூபே ரமதாம் மனோமே. ஏ மனசே, உன் மனசு எங்க தெரியுமா போய் ரமிக்கணும்? அந்த ரங்கநாத சுவாமி பள்ளி கொண்டிருக்காளே ஆதிசேஷ தல்பத்தில் ஸ்ரீரங்கத்தில், அவர்கிட்ட கொண்டு மனசை வை. அவர் எப்படி பள்ளி கொண்டிருக்கார்? ஆனந்த ரூபே நிஜபோத ரூபே. அவர் தான் நிஜபோத அவேர்னஸ், ஆனந்தம்ங்கிற அவேர்னஸ்ல மூழ்கியிருக்காள். அவ அப்படி படுத்துட்டு இருக்காள் யோக நிதிரையில. ஆனந்த ரூபே நிஜபோத ரூபே. அது எப்பேற்பட்ட ஆனந்த போதம்? அது பிரம்மஸ்வரூபே ஸ்ருதிமூர்த்தி ரூபே. எல்லா விதமான வேதங்களும் என்னத்தை சொல்றதோ அந்த பிரம்மஸ்வரூபமா இருந்துருக்காள் சுவாமி. அதான் சொன்னால் அப்படி படுத்துட்டு இருக்காளாம். நித்ரா முத்ராம் நிகில ஜகதி ரக்ஷணே ஜாகரூகாம் நீ சொன்னாலே, அப்பேற்பட்ட நித்ரை முத்ரை பண்ணிட்டு இருக்காள் சுவாமி. தவைவ வேஷே பணிராஜிசேஷே ஜலைகசேஷே புவனேஸ்வசேஷே ஆனந்த சாந்திரானுபவஸ்வரூபா ஸ்வயோக நித்ரா பரிமுத்ரிதாத்மா. அப்படி சிம்பாலிக் ஸ்லீப் பண்ணிட்டு இருக்காளாம் சுவாமி. அதை இந்த ஸ்லோகத்தில் சொன்னாள். அப்படி நைமித்திக பிரளயம் முடிஞ்சுடுத்தே, முடிஞ்சோடனே எல்லாரும் எழுந்து விடுவாளே, பிரம்மா எழுந்து விடுவாளே, மறுபடியும் சிருஷ்டி பண்ண ஆரம்பிப்பாரே. பல்லு தேய்க்கிற மாதிரி அவருக்கு தினம் டியூட்டி உண்டே. அப்போ என்ன ஆச்சுன்னாள், அப்போ சுவாமி என்ன பண்ணுவானா, அவரும் அப்படி நித்ரா முத்ராம் யோக நிதிரையிலேருந்து இப்படி முழிச்சு போறான். காலாக்கிய சக்திம் பிரளயாவசானே பிரபோதயேதி ஆதிசதா கிலாதௌ त्वया प्रसुप्तं परिसुप्त शक्ति व्रजेन तत्रा अखिल जीवधाम्ना. அகில ஜீவதாம்னா நாள். இந்த பிரளயம் முடிஞ்சோடனே, அவசானம்னா முடியறதுன்னு அர்த்தம். காலாக்கிய சக்திம் பிரளயாவசானே பிரபோதயே இதி ஆதிசதா கிலாதௌ. நீ என்ன பண்றதுனால ஆதிசத்தின்னா காட்டுறதாம், சுவாமி காட்டுவலாம். இப்படி வியங்கியமாக இங்கிதமாக காலம்ங்கிறதான டைம் இருக்கே, டயத்துக்கிட்ட சொல்லுவராம், நீ முழிச்சுக்கணும்புறாம். பிரபோதய இத்தி, நீ முழிச்சுனுடு, டைமான நீ முழிச்சுனுடு. ஏன்னா மறுபடியும் நம்ம இந்த பிரளயம் முடிஞ்சுடுத்து, நைமித்திக பிரளயம் முடிஞ்சுடுத்து. பிரம்மாவனுடைய தூக்க கலகம் போச்சு. என்னுடைய யோக நிதிரையிலேருந்து நான் எழுந்துட்டேன். அப்போ நீங்கள்லாம் எழுந்துட்டு மறுபடியும் என்ன பண்ணணும், மறுபடியும் சிருஷ்டி பண்ணணுங்கிறதுனால எழுந்திருக்கணும் சொல்லுவராம் காலத்தை. ஏன்னா அந்த காலம்ங்கிறத உபயோகம் பண்ணி மாயை காலம் குணங்கள் இதெல்லாம் வச்சுன்னு தானே பிரம்மா எல்லாத்தையும் மறுபடியும் சிருஷ்டி பண்ணணும். அதுக்காக அப்படி எழுப்பி போறான், காலத்தை எழுப்பி போறான் சுவாமி. காலாக்கிய சக்திம் பிரளயாவசானே பிரபோதயேதி ஆதிசதா கிலாதௌ त्वया प्रसुप्तं परिसुप्त शक्ति व्रजेन तत्रा अखिल जीवधाम्ना. பகவான் இருக்காரே, அவர் அகில ஜீவதாம்னார்.
எல்லா ஜீவராசிகளும் போய் இருக்கிறதுக்கு உள்ளான இருப்பிடம் அவர். அதனால் எல்லாம் அவர் உள்ளே அடங்கியிருக்கு. அதெல்லாம் மறுபடியும் வெளியில் கொண்டுறார் சுவாமி. அதுக்காக தான் இந்த காலங்கிறதான டயத்தை ஊக்குவிக்கிறார். நீ முழிச்சுக்கோன்னு சொல்லி முழிச்சுக்குன்னு சொல்லி அந்த பிரசுப்த சக்தி ஏற்பட்டோடனே அந்த முழிச்சிருந்த சக்தியிலேருந்து எல்லா வித ஜீவராசிகளும் மறுபடியும் சிருஷ்டி பண்ண போகிறார் பிரம்மா. காலாக்கிய சக்திம் பிரளயாவசானே பிரபோதயேதி ஆதிசதா கிலாதௌ त्वया பிரசுப்தம் பரிசுப்த சக்தி பிரஜேன தத்ராகில ஜீவதாம்னா. பட்டத்திரி அடுத்த ஸ்லோகத்தில் பகவானுக்கு சுப்பிரபாதம் பாடுறார். ஏன்னா நம்ம கோவிலெலாம் போனால் எல்லா சுவாமிக்கும் வெங்கடாஜலபதி கோவில் எந்த கோவிலுக்கு போனாலும் கௌசல்யா சுப்ரஜாராமான்னு சுப்பிரபாதம் பாடுறமே. என்ன அர்த்தம்னா வேற ஒன்றும் இல்லை, நம்மளை மாதிரி அவரையும் முழிப்பு பண்ணுறதுன்னு அர்த்தம் இல்லை. காலம் இருக்கே, டைம் இருக்கே, அது அந்த 1000 சதுர்யுகங்கள் ராத்திரி காலம். அந்த 1000 சதுர்யுகத்தில் எல்லாம் உள்ளே அடங்கி போயிருக்கு, மகா பிரளயத்தில் அடங்கி போயிருக்கு. அப்படியே எல்லாம் சுவாமிகிட்ட லயிச்சு போயிருக்கு. அதனால் பிரம்மா கூட அதில் தான் இருக்கார், எல்லாம் லயிச்சு போயிடுது. அப்போது சுவாமி மறுபடியும் எழுந்திருக்கிறதே இந்த காலம்ங்கிறதான டைம் இருக்கே, அது அலாரம் அடிக்கிறதான். அடித்து சுவாமியை மறுபடியும் சிருஷ்டி பண்ணு, மறுபடியும் ரிப்பீட்டாக அந்த சைக்கிளில் போகணுமே அப்படின்னு சொல்கிறதான். அதுதான் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறாள். ஏ குருவாயூரப்பா, உன்னை இந்த காலம்ங்கிறதான சக்தி இருக்கே, அது முதல்ல உன்னை சுப்பிரபாதம் பாடி உன்னை எழுப்பித்தாமே அப்படிங்கிறதா சொன்னாள். சதுர்யுகாணாம் ச சகஸ்ரமேவம் त्वयि பிரசுப்தே புனரத்விதீயே காலாக்கிய சக்தி பிரதம பிரபுத்தா பிராபோதயத்வாம் கில விஸ்வநாத. ஹே விஸ்வநாத நாள், எல்லா விஸ்வத்தையும் உள்ள அடக்கி வச்சுட்டு இருக்கப்பட்ட நாதன் நீ நாள். விஸ்வநாதானா விஸ்வசிய நாதான்னு அர்த்தம். விஸ்வச்ச அயம் நாதச்ச விஸ்வநாதா, அவரே தான் விஸ்வம், அவரே தான் நாதன் அப்படிங்கிறதா ஒரு அர்த்தம். அதனால ஹே விஸ்வநாதான்னு கூப்பிட்டாள். எல்லா விஸ்வத்தையும் உள்ள படைச்சி வச்சு உள்ளே வச்சுட்டு இருக்கப்பட்ட இந்த விஸ்வமாகவே இருக்கப்பட்ட ஹே நீ, அதுக்கெல்லாம் தலைவனாகவும் நீ தான் இருக்கே, ரெண்டுமா இருக்கே நீங்கிறாள். சதுர்யுகானாம் ச சகஸ்ரமேவம், 1000 சதுர்யுகங்கள். இப்படியாக ஒரு ராத்திரி காலம் முடிஞ்சோடனே துவயி பிரசுப்தே புனரத்விதீயே, அந்த 1000 காலமும் என்ன இருந்தது, எல்லாம் உங்ககிட்ட லயிச்சு போய் நீ ஏகாந்தமாக இருந்துருந்தே. அதனால தான் நிர்மால்ய தரிசனம்னு எல்லாரும் விடிகாலம்புற வேலை போய் சுவாமியை பார்க்கறது. என்ன அதனுடைய தாத்பரியம் வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா அந்த ராத்திரி காலத்தில் எல்லாம் உள்ளே போய் நைமித்திக பிரளயம் அப்படியே உள்ளே போய் அடங்கியிருக்கான். விடிகாலம்புற வேலையில் போய் சுவாமியை போய் சுப்பிரபாதம் பண்ணி போய் பார்க்குறோமே, அப்பொழுதுதான் மறுபடியும் பிரளயம் முடிஞ்சு சிருஷ்டி ஏற்படுறது. அப்போ சுவாமி எல்லாரையும் பரமானுகிரகம் பண்ணி அந்த ஆனந்த போத ரெண்டுமா உள்ள அடங்கி இருந்த சுவாமி இருக்காரே பிரம்மஸ்வரூபம், அது மறுபடியும் சுவாமியான ரூபமாய் ஜீவராசிகளெல்லாம் சிருஷ்டி பண்ணுற ரூபமாய் கிளம்புறாளாம். பிராபோதயத்து காலம் அவரை அந்த அவேர்னஸை உண்டாக்குறதான். அது எப்படி நமக்கெல்லாமும் அப்படி தான் ஆறுது. நம்மளாம் நித்திய பிரளயம் நடந்துட்டுருக்கு. தூங்குற சமயத்தில் யாருக்கும் நமக்கு யாருன்னே தெரியாது. அந்த அவேர்னஸ் இருக்கே, அது ஒன்றுமே இருக்காது, எல்லாம் உள்ள அப்படி அடங்கி இருக்கும். அது பிரளயம். சதுர்யுகானாம் ச சகஸ்ரமேவம், இவ்வாறாக 1000 சதுர்யுகங்கள் ராத்திரி முடிஞ்சது. துவயி பிரசுப்தே புனரத்விதீயே, புனக அத்விதீயே, ரெண்டாவது ஆள் யாரும் கிடையாது, நீ ஏகாந்தமாக இருந்துருந்தே, நீ மாத்திரம்தான் இருந்தே. துவயி பிரசுப்தே, தூங்கிட்டு இருந்தே. காலாக்கிய சக்தி பிரதம பிரபுத்தா, காலங்கிறான சக்தி உங்கள்கிட்டேருந்து டபார்னு கிளம்பித்து விடிகாலம்புற வேலையில், அதுவும் உங்கள்கிட்டேருந்து தான் கிளம்பித்து. அது ஒன்றை எழுப்பித்திருந்தாள், அவர்கிட்டேருந்து கிளம்பின அலாரமே அவரையே எழுப்பித்தான். காலாக்கிய சக்தி பிரதம பிரபுத்தா பிராபோதயத்வாம் கில விஸ்வநாத, உனக்கு சுப்பிரபாதம் பாடித்திருந்தாள் பட்டதிரி. சதுர்யுகானாம் ச சகஸ்ரமேவம் त्वयि பிரசுப்தே புனரத்விதீயே காலாக்கிய சக்தி பிரதம பிரபுத்தா பிராபோதயத்வாம் கில விஸ்வநாத. இப்போ இந்த 4 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். தினாவசானேத சரோஜயோனி சுஷுப்திகாமஹ त्वयि சந்நிலில்யே. தினாவசானேத சரோஜயோனி சுஷுப்திகாமஹ त्वयि சந்நிலில்யே.
தினாவசானேத சரோஜயோனிஹி சுஷுப்தி காமஹ त्वयि सन्निलिल्ये जगन्ति च त्वज्जठरं समीयुः तदेदमेकार्णवमास विश्वम् जगन्ति च त्वज्जठरं समीयुः तदेदमेकार्णवमास विश्वम् जगन्ति च त्वज्जठरं समीयुः तदेदमेकार्णवमास विश्वम् तवैव वेशे पणिराजिशेषे जलैकशेषे भुवने स्मशेषे तवैव वेशे फणिराजिशेषे जलैकशेषे भुवने स्मशेषे तवैव वेशे फणिराजिशेषे जलैकशेषे भुवने स्मशेषे आनन्द सान्द्रानुभवस्वरूपः स्वयोगनिद्रा परिमुद्रितात्मा आनंद सांद्रानुभवस्वरूपः स्वयोगनिद्रा परिमुद्रितात्मा आनंद सांद्रानुभव स्वरूपः आनंद सांद्रानुभवस्वरूपः स्वयोगनिद्रा परिमुद्रितात्मा कालाख्यशक्तिं प्रलयावसाने प्रबोधयेति आदिशता किलादौ कालाख्यशक्तिं प्रलयावसाने प्रबोधयेति आदिशता किलादौ कालाख्यशक्तिं प्रलयावसाने प्रबोधयेत्यादिशता किलादौ त्वया प्रसुप्तं परिसुप्तशक्ति व्रजेन तत्राखिल जीवधाम्ना त्वया प्रसुप्तं परिसुप्तशक्ति व्रजेन तत्राखिल जीवधाम्ना त्वया प्रसुप्तं परिसुप्तशक्ति व्रजेन तत्राखिल जीवधाम्ना चतुर्युगाणां च सहस्रमेवं त्वयि प्रसुप्ते पुनरद्वितीये चतुर्युगाणां च सहस्रमेवं त्वयि प्रसुप्ते पुनरद्वितीये चतुर्युगाणां च सहस्रमेवं त्वयि प्रसुप्ते पुनरद्वितीये कालाख्यशक्तिः प्रथम प्रबुद्धा प्राबोधयत्वां खिल विश्वनाथ कालाख्यशक्तिः प्रथम प्रबुद्धा प्राबोधयत् त्वां खिल विश्वनाथ कालाख्यशक्तिः प्रथम प्रबुद्धा प्राबोधयत्वां खिल विश्वनाथ இப்பொழுது அடுத்த 5 ஸ்லோகங்களையும் அர்த்தத்தை பார்த்துட்டு அத்தியனம் பண்ணுவோம். அடுத்த ஸ்லோகத்தில் பட்டத்திரி சுவாமி தூங்கி முழிச்சினோடனே அவருக்கு என்ன தோணித்துங்கிறத எடுத்து சொல்றாள். விபுத்தியஜத்வம் ஜலகர்பஷாயின் விலோக்கிய லோகான் அகிலான் பிரலீனான் தேஷ்வேவ சூக்ஷ்மாத்மதயா நிஜாந்தः ஸ்திதேஷு விஸ்வேஷு ததாத திருஷ்டிம். சுவாமி அப்படி முழிச்சிருந்தாளாம், அதாவது கண்ணை திறந்தாள் யோக நிதிரையிலேருந்து. அப்போ என்ன பண்ணாள்னால் விலோக்கியனாள், என்னத்தை பார்த்தாள்னாள் எல்லா லோகங்களும் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா எல்லாம் வயத்துக்குள்ளே அப்படியே பிரலீனானுன்னா லினானா மறைஞ்சிருக்கு, எல்லாம் தூங்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த லோகங்கள்லாம் அவர் வயத்துக்குள்ளே இருக்குது. அகிலான் லோக்கான்னு எல்லா லோகமும் அப்படியே 14 லோகங்களும் எல்லா சிருஷ்டியும் அப்படியே தூங்கிட்டு எல்லாம் அவரோட ஐக்கியமாகி இருக்குது. அது தெரிஞ்சிருந்தாள் சுவாமி, வெளியில் இல்லேன்னுட்டு. அப்போ விபுத்தியஜத்வம் ஜலகர்பஷாயின்னு இந்த பெரிய பிரளய ஜலத்தில் இந்த பெரிய ஸ்பேஸ் இருக்கே, காசல் ஸ்பேஸ் வாட்டர்ஸ், அதில் நீ சயனம் பண்ணிட்டு இருக்கப்பட்ட ஏ பரம்பொருளே, ஏ குருவாயூரப்பா, நீ என்ன தெரியுமா விலோக்கிய பார்த்த, நீ என்னத்தை பார்த்த? லோகான் அகிலானு, எல்லா லோகங்களும் எங்கே இருந்தது? பிரலீனானு, அப்படியே எல்லாம் உள்ளுக்குள்ளே மறைஞ்சி உங்கள்கிட்ட உள்ளுக்குள்ளே இருந்தது. அதை மறுபடியும் அது எல்லாம் சூக்ஷ்மமாக உள்ளே இருக்குது, அதை ஸ்தூலமாக வெளியில் கொண்டு வரணுமே. ஸ்தூலம்னா கண்ணுக்கு பார்க்குற முடியா. தேஷ்வேவ சூக்ஷ்மாத்ம தயா நிஜாந்தः ஸ்திதேஷு விஸ்வேஷு ததாத திருஷ்டிம். அப்படி பார்வையாலேயே பார்த்தாலாம் அந்த லோகங்களெல்லாம் வெளியில் கொண்டு வரணுன்ட்டு. அப்படி சூக்ஷ்மமாக உள்ளே இருக்கப்பட்ட லோகங்களெல்லாம் உன்னுடைய நிஜ அந்தஹா ஸ்திதேஷு
உன்னுடைய உள்ள எல்லாம் உட்கார்ந்துருக்கு, அத்தனையும் அப்படியே டார்மெண்ட்டாக இருக்குது. அந்த டார்மெண்ட்டாக இருக்கிறத நான் வெளியில் கொண்டு வரணுங்கிறதுக்காக சுவாமி என்ன பண்ணார், அப்படி திருஷ்டி கண்ணால் பார்த்தாலாம். அப்படி பார்த்தபோது தான் மாயெல்லாம் ஏற்பட போகிறது, அதுலேருந்து எல்லா விதமான சிருஷ்டியும் ஏற்பட போகிறது. அதுதான் மறுபடியும் பிரம்மாவை சிருஷ்டி பண்ண போகிறாள். இந்த பிரம்மா திருப்பி திருப்பி சிருஷ்டி இல்லாமல் போகும் இருக்கும், இப்படியே வந்துட்டு இருக்கும் வித் பீரியாடிசிட்டி. அதுதான் ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. விபுத்தியச்சத்வம் ஜலகர்ப்பசாயின் விலோக்கிய லோகான் அகிலான் பிரலீனான் தேஷ்வேவ சூக்ஷ்மாத்மதயா நிஜாந்தः ஸ்திதேஷு விஸ்வேஷு ததாத திருஷ்டிம். அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றாள், அங்கேருந்து அவருடைய அப்படி முயற்சினோடனே அவருக்கு மறுபடியும் பிரம்மாவை உண்டாக்கணும்னு தோணித்து. அப்போ என்ன ஆச்சுன்னாள், ததஸ்த்வதீயாதைனாபிரந்தாத் உதஞ்சிதம் கிஞ்சன திவ்ய பத்மம் நிலீன நிசேஷ பதார்த்தமாலா சங்கேப ரூபம் முகுலாயமானம். ததஸ்த்வதீயாத் ஐநாபிரந்தாத், ரந்திரம்னா ஓட்டைன்னு அர்த்தம், நாபின்னா தொப்புள், தொப்புள் ஓட்டையிலேருந்து நாபிரந்திராத்து உதஞ்சிதம், உடனே உதயமாச்சாம், தோணித்தாம். என்னன்னா கிஞ்சன திவ்ய பத்மம், திவ்யமான ஒரு தாமர மலர், தாமர மொட்டு அங்கேருந்து கிளம்பித்தாம். சுவாமியினுடைய நாபியிலேருந்து தாமரை ஒன்று கிளம்பித்து. ததஸ்த்வதீயாத் ஐநாபிரந்திராத் உதஞ்சிதம் கிஞ்சன திவ்ய பத்மம் நிலீன நிசேஷ பதார்த்தமாலா. அது எப்பேற்பட்டது, எல்லா விதமான பதார்த்தங்கள் சிருஷ்டியில என்னென்ன உண்டோ அத்தனையும் அடங்கி வச்சிருக்கப்பட்ட, அதுக்குள்ள இருக்குது, எல்லாம் மறைஞ்சிருக்கு. உன்னுடைய எல்லா விதமான தூங்கி இருந்த சிருஷ்டி எல்லாம் அதுக்குள்ள இருக்கு. அது அந்த அப்பேற்பட்ட, அது சங்கேபம்னா சின்னதுன்னு அர்த்தம். சங்கேப ரூபம் முகுலாயமானம், தாமரை பூ இருக்கே அது மொட்டு நாள், முகுலாயமானம்னா தாமரை மொட்டு. அந்த தாமரை மொட்டுக்குள்ளதான் அத்தனை சிருஷ்டியும் இருக்கு, அதுக்குள்ளதான் பிரம்மாவும் இருக்காள், எல்லாம் இருக்கு. அந்த தாமரை மொட்டு ஒன்று நாபியிலேருந்து கமலமா கிளம்பித்தான், தாமரையா கிளம்பித்தான். அது சொன்னால் இங்கே ததஸ்த்வதீயான் ஐநாபிரந்திராத் உதஞ்சிதம் கிஞ்சன திவ்ய பத்மம் நிலீன நிசேஷ பதார்த்தமாலா சங்கேப ரூபம் முகுலாயமானம். இந்த ஸ்லோகத்தில் அந்த தாமரைப்பூ வெளியில வந்ததே, பகவானுடைய நாபி கமலத்திலேருந்து வந்த தாமரைப்பூ எப்படி பிரகாஷின்னு சொன்னாள். ததே ததம்போருஹ குட்மலந்தே கலேபரா தோயபதே பிரரூடம் பகிர்நிரீதம் பரிதஸ்புரத்பி ஸ்வதாமபி துவாந்தமலம் யக்ருந்தத். ததேதத் அம்போருஹ குட்மலந்தே கலேபராத், தே கலேபராத், உன்னுடைய உடம்புலேருந்து, எங்க இருக்கு இந்த உடம்பு, தோயபதே பிரரூடம், இப்ப ஏற்பட்ட அந்த பிரளய ஜலம் இருக்கே அதுல அப்படியே முதந்து கிடக்கே, நீ நாராயண சுரூபம் அப்படியே சயனம் பண்ணிட்டு இருக்கியே, அந்த உடம்புலேருந்து என்ன தோணித்து, அம்போருக குட்மலம், ஒரு தாமரை மொட்டு உன்னுடைய நாபியிலேருந்து தோணித்தே. அது என்ன ஆச்சுனால் பகிர் நிரீதம், அது பைஹி வெளியில வந்தது. வெளியில வந்தா என்ன ஆச்சுனால் ஸ்வதாமபி, ஒரேடியா 1000 சூரியன் மாதிரி பிரகாசிக்கிறதாம் அந்த தாமரை மொட்டு. அதனால எல்லா இருட்டு சுத்திவெல்லாம் இருக்கிற இருட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணித்தினாள், பரிதஸ்புரத்பி, தன்னுடைய வெளிச்சத்தினால தன்னுடைய பிரகாசத்தினால எல்லா இடத்தையும் அப்படியே நிரப்பிச்சு கொடுத்தான். அப்ப துவாந்தமலம் யக்ருந்தத்து, துவாந்தம்னா இருட்டு, சுத்திவெல்லாம் இருக்கப்பட்ட இருட்டு எல்லாத்தையும் விரட்டி அடிச்சு கொடுத்தான் அந்த பிரகாசம். எங்க பார்த்தாலும் ஜாஜ்வல்யமாக பிரகாசமாகி பிரம்மாவனுடைய பகல் தோண ஆரம்பிச்சிருக்கு. அப்போ பகல் வெளிச்சம் ஆரம்பிச்சுதான். அது சொன்னாலிங்க ததே தத் அம்போருக குட்மலந்தே கலேபரா தோயபதே பிரரூடம் பகிர்நிரீதம் பரிதஸ்புரத்பி ஸ்வதாமபிஹி துவாந்தமலம் யக்ருந்தத்.
அடுத்த ஸ்லோகத்தில் சொன்னால் இந்த தாமரை மொட்டு வெளியில் கிளம்பித்தே அது மெதுவாக விகசிக்க ஆரம்பிச்சதுனால் அதுதான் பிரம்மா தோன்றினாள். சம்புல்ல பத்ரே நிதராம் விசித்ரே தஸ்மின் பவத் வீரிய திருதே சரோஜே சபத்ம ஜன்மா விதிரா விராசீன் ஸ்வயம் பிரபுத்தா அகில வேதராசி. அப்பேற்பட்ட அந்த தாமரப்பூ இருக்கே அது சம்புல்ல பத்ரே நிதராம் விசித்ரே, ரொம்ப அழகா விசித்திரமாக அந்த தாமரை மொட்டு விகசிக்க ஆரம்பிச்சது. பிளாசமிங் அவுட், அப்படியே விகசிக்க ஆரம்பிச்சது. அப்போ அதுக்குள்ள என்ன இருந்ததுனால் எல்லா வீரியமும் சிருஷ்டிக்குள்ளான பொட்டன்சி எல்லாம் அதுக்குள்ள இருக்கு. தஸ்மின் பவத் வீரிய திருத்தே சரோஜே, பவத் வீரிய, உங்களுடைய வீரியத்தை எல்லாம் அடக்கி வச்சிருக்கு இந்த தாமரை மொட்டு, அது விகசிக்க ஆரம்பிச்சது. தஸ்மின் பவத் வீரிய திருத்தே சரோஜே, உங்களுடைய வீரியம் பொட்டன்சி இருக்கே அது எல்லாத்தையும் தேக்கி வச்சிருக்கிற அந்த தாமரை மொட்டு விகசிச்சு தாமரை மலரா விகசிச்சோடனே அதுக்குள்ள யாரு தோணினாள்? ச பத்ம ஜன்மா விதிராவிராசீத்து, விதிஹினா பிரம்மான்னு அர்த்தம், விதிஹி ஆவிராசீத்து, பிரம்மா அதுக்குள்ளேருந்து தோணினார். பத்ம ஜன்மான அவருக்கு பேரு, பத்மபூன்னு பேரு. ஏன்னா தாமரை மொட்டுக்குள்ளேருந்து அவர் தோன்றினால அவருக்கு பத்மபூன்னு பேருக்கு. ச பத்ம ஜன்மா விதிராவிராசீத் ஸ்வயம் பிரபுத்தா அகில வேதராசி. அவருக்கு அப்படியே ஸ்பான்டேனியஸா எல்லா வேதங்களும் தெரிய ஆரம்பிச்சு கொடுத்து, எல்லா ஞானமும் சிருஷ்டி பண்ணுறதுக்குள்ளான டெக்னாலஜி எல்லாம் பளிச்சுன்னு அவர் தெரிய ஆரம்பிச்சு கொடுத்தான். இது எப்படின்னா, சின்னூண்டு 6 வயசில் ஒருத்தன் ஸ்விம்மிங் கற்றுன்னு இருப்பான். அதுக்கப்புறம் அவனுக்கு டைமே இருக்காதுன்னு, அவன் அப்படி வேலை பார்த்துன்னு எக்ஸசைஸுக்கே டைம் இருந்திருக்காது. 60 வயசுக்கு அப்புறம் ரிட்டையர் ஆனப்புறம் ஒரு கிளப்பில் போய் சேருவன். ஸ்விம்மிங் பூல் இருக்கும், அதை கீழே விழுந்து அவனுக்கு என்ன ஸ்விம்மிங் கற்றுக்கணுமா என்ன, 6 வயசில் கற்றுருந்ததெல்லாம் டபக்குன்னு ஞாபகம் வரும்னே, அழகாக ஸ்விம் பண்ணுவான். அதே மாதிரி தான் சைக்கிள் விடுறதும். எத்தனையோ வருஷங்கள் முன்னாடி சைக்கிள் கற்றுருப்போம், ஆனால் மறுபடியும் சைக்கிளை தொட்டால் பேலன்ஸ் வரும், எல்லாம் வரும், ஒருத்தரும் சொல்லியே கொடுக்க வேண்டாம், எல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கும். அதே மாதிரி தான் பிரம்மாவுக்கு முன்னாடியே வேதம்லாம் தெரியும். அப்போ ஸ்வயம் பிரபுத்தா அகில வேதராசி, வேதங்கள் எல்லாம் அவருக்கு தோணிவிட்டான். உடனே இந்த பிரம்மா அதில் தோணினாங்கிறது இந்த ஸ்லோகத்தில் சொன்னாள். சம்புல்ல பத்ரே நிதராம் விசித்ரே தஸ்மின் பவத் வீரிய திருத்தே சரோஜே ச பத்ம ஜன்மா விதிரா விராசீத் ஸ்வயம் பிரபுத்தா அகில வேதராசி. இந்த கடைசி ஸ்லோகத்தில் பட்டத்திரி சொல்கிறாள், ஹே சுவாமி குருவாயூரப்பா, இப்படி நீ ரொம்ப ஆதியாக தோன்ற பாத்மகல்பம் பிரம்மகல்பங்கிறதான தோன்ற சமயத்தில் நைமித்திக பிரளயம் நடந்துட்டுருக்கிறதே ஒரு கல்பம். வித் பீரியாடிசிட்டி கிரியேஷன் வந்து போய் இருக்கு. அப்பொழுது இப்போ நீ மறுபடியும் ஒரு தடவை பிரம்மாவை படைச்சியே, அந்த வைபவத்தை நான் வர்ணிச்சேனே, அப்பேற்பட்ட பரம்பொருள் அல்லவா நீ என்ன பண்ணணும், என்னுடைய ரோகத்தெல்லாம் நீ நிவர்த்தி பண்ணி எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கணுங்கிறதாக பிரார்த்திக்கிற ஸ்லோகம் இது. அஸ்மின் பராத்மன் அனுபாத்மகல்பே त्वमित्थमुत्थापित पद्मयोनिः अनंत भूमा मम रोगराशिं निरुन्धि वातालयवास विष्णु. ரொம்ப உருக்கமாக சொல்லியிருக்காள். ஏ வாத்தாலயாதிப்பா, ஏ குருவாயூரப்பா, ஹே விஷ்ணு, என்னுடைய ரோகராசிம் நிருந்தி நாள், ரோகராசிம் நாள், ஒரு ரோகம் இல்லை, இந்த குரூப், ராசின்னா என்ன, அப்படியே குரூப்னு அர்த்தம். கம்ப்ளீட்லி எனக்கு எவ்வளோ விதமான வியாதிகள் இருக்கு, அந்த அத்தனை வியாதிகளும் நீ சுஸ்தப்படுத்தணும், நிருந்தி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறாள். எப்பேற்பட்டவன் நீ? அனந்த பூமா, பூமாங்கிற பதம் இருக்கே அதுக்கு 2 அர்த்தம் இருக்கு. வெல்துன்னு ஒரு அர்த்தம், அபெண்டன்ஸ்னு ஒரு அர்த்தம். அனந்த பூமா இதை அழகா பிரம்மசூத்திரத்தில் சொல்லியிருக்காள். இந்த பூமாங்கிற பதம் வந்திருக்குங்க என்ன, இது ஒரு காரணமாக தான் இந்த பூமாங்கிற பதம் என்னங்கிறத வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்கேன். என்னென்னா, இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாள், அப்பா குருவாயூரப்பா, அஸ்மின் பராத்மன் அனு பாத்மகல்பே துவம் இத்தம் உத்தாபித பத்மயோனிஹி, இவ்வாறாக நீ பிரம்மாவை படைச்சியே, பிரம்மா பத்மயோனியான பிரம்மாவை படைச்சியே நீ பாத்மகல்பத்தில். அப்பேற்பட்ட பரம்பொருள் அல்லவா நீ, எப்படிப்பட்ட பரம்பொருள்? அனந்த பூமா நாள்,
பூமானா எல்லா அபண்டன்ஸ்னு அர்த்தம், எல்லா விதமான சொத்துன்னு அர்த்தம். சுவாமின்னு சொன்னாலே ஸ்வம்னா சொத்துன்னு அர்த்தம், சுவாமின்னா சொத்தை வச்சுட்டு இருக்கிறவன் அர்த்தம். அதான் சுவாமிங்கிற பதத்துக்கு அர்த்தம். அதே மாதிரி தான் பூமானா எல்லா விதமான, அனந்தம்னா என்லெஸ்ன்னு அர்த்தம். அப்படி எல்லா விதமான வெல்தையும் வச்சுட்டு இருக்கப்பட்டவன் அனந்த பூமா, அபண்டன்ஸு. அதை அங்கே பிரம்மசூத்திரத்துக்கு மொத்தம் 4 சாப்டர். முதல் சாப்டருக்கு பேர் சமன்வய அத்தியாயம்னு சொல்கிறது. அதில் ஒரு ஒரு சூத்திரம் இருக்குது, பூமா சம்பிரசாதாத் அத்யுபதேசாத்துன்ட்டு ஒரு ஒரு சூத்திரம் இருக்குது. என்ன பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் கேட்காதீங்கோ, ஏன்னா எனக்கு அவ்வளவு ஞானம் கிடையாது. இது எதுக்கான ஒரு காரணமாக சொல்கிறேன் நான். ஏன்னா இந்த பூமாங்கிற பதத்தை பார்த்தோன்னே சொல்லணும்னு எனக்கு ஆசைப்பட்டது, அதனால சொல்கிறேன். நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நான் தினம் ராத்திரி படுத்துக்கிறதே குரு கிருபா விலாசத்தை வாசிப்பேன். ஸ்ருங்கேரி பெரியவாள் சந்திரசேகர பாரதி சுவாமிகளுடைய சரித்திரம் அதெல்லாம் பூர்ணமாக அடங்கியிருக்கு. பல எபிசோட்ஸ் அவரை பற்றி உள்ள பலவிதமான எபிசோட்ஸ் எல்லாம் இருக்குங்கிறத சொல்லியிருக்கேன். அதில் ஒரு சமயம் என்னாச்சு, அங்கே ஸ்ருங்கேரிக்கு பக்கத்தில் ஒரு கிராமம், அந்த காலத்தில் சொல்கிறேன், அவர் இந்த சந்திரசேகர பாரதி சுவாமிகள் இருந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கணும்னு யோசித்து பார்க்கணும். எல்லாம் நல்ல கிராமங்களில் வேத வித்துக்கள்லாம் இருந்துருப்பாள். அப்படி டிப்பிக்கல் கிராமம். அங்கே ஒரு தட்டாக்கம், ஒரு குளம் இருக்கும். எல்லா கிராமத்துலேயும் ஒரு குளம் இருக்கும்னே, இப்போ மாதிரி இல்லை, நல்லா சுத்தமாக இருக்கும், பரிசுத்தமாக. அங்கே என்ன பண்ணுவாள், அங்கே இருக்கிற பிராமணோத்தமாள்லாம் காலம்பரை வெடி காலம்பரை 4:30 மணிக்கு ஸ்நானம் பண்ணிவிட்டு காயத்ரி ஜப்பத்தை அங்கேயே உட்காந்துட்டு பண்ணுவாள். எல்லாரும் காயத்ரி ஜப்பம் பண்ணிவிட்டு அப்புறம் தான் ஆற்றுக்கு வருவாள். எல்லாரும் அந்த நல்ல சுத்தமான பரிசுத்தமான ஜலத்தை எடுத்துன்னு வருவாள். அப்படி என்ன ஆச்சு, ஒரு பெரிய நல்ல பிரம்மவித்து, நல்லா படித்தவர், நல்ல சாஸ்திரஜர், எல்லாம் தெரிஞ்சவர். அந்த ஆச்சாரியால் மேலே பரம பக்தி உண்டு இருக்குது. அவருக்கு இது மாத்திரம் தெரியாதுன்னு, அவருக்கு பல விஷயம் தெரியும். அவருக்கு ஆயுர்வேதமும் நல்லா தெரியும் அவருக்கு. அதனால் எல்லாரும் அந்த கிராமத்தில் எந்த விஷயம், அவருக்கு நல்லா பிரம்மசூத்திரம்லாம் படிச்சிருக்கார், நல்ல நல்ல வேத வித்து, நல்ல சாஸ்திரஜர். அவர் என்ன பண்ணார், ஒரு நாளைக்கு எப்படி வந்துட்டு இருக்கிறத அவர் கிராமத்தில் ஒரு தனிக்கர் ஒருத்தர், ஒரு பிரிய ஸ்நேகிதர், அவருக்கு விற்க ஆரம்பிச்சு கொடுத்து. விற்கிறதுனா என்னென்னா, விற்கல் போகவே மாட்டேங்கிறது, எப்போ பார்த்தாலும் விற்கின்றே இருக்குது 24 hours. அவருக்கு என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டார், விற்கல் நிற்க மாட்டேங்கிறது. அப்போ இவரை கூப்பிட்டார். ஏன்னா அந்த கிராமத்தில் இவருக்கு தான் ஆயுர்வேதம் நல்லா தெரியும். அவரை கூப்பிட்டு சொன்னால், எனக்கு விற்கல் நிற்க மாட்டேங்கிறதே, இதுக்கு ஏதானும் ஔஷதம் உண்டா, ஏதானும் உண்டா, அதுக்கு என்ன செய்யலாங்கிறது சொல்லணுமேன்னு சொன்னார். அவர் எனக்கு தெரியலையேன்னு யோசிச்சு பார்க்குறேன்னு போயிட்டார். அவர் கடைசியில் அவர் அன்றைக்கி இதை மறந்துவிட்டு அப்புறம் அப்படி ஸ்நானம் பண்ணார். உட்காந்து காயத்ரி யோகம் பண்ணுவோன்னு ஆரம்பித்தா, என்னமோ தெரியல, வழக்கத்துக்கு விரோதமாக காயத்ரி மந்திரத்தை உச்சாரணம் பண்ணிட்டு இருக்கார். வாய் காயத்ரி மந்திரத்தை சொல்லாமல் என்னமோ சில அக்ஷரங்கள்லாம் வாயில் தோன்றுறது. அவருக்கு என்னடா அது இப்படி அச்சுப்பிச்சுன்னு தோன்றதே, என்னென்னு தோணலையேன்னு திருப்பி கான்சன்ட்ரேட் பண்ணணுன்ட்டு பண்ணுறார் காயத்ரி ஜபத்துக்கு. ஆனால் பூமா தத்யுபதேசாத்துன்னு ஒரு சில வார்த்தைகள் வருது, பூமா தத்யுபதேசாத்துன்னுட்டு. என்னடா அது, இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தாரு. அவருக்கு சமஸ்கிருதத்தில் என்னென்னா தெரியும், இதுக்கு ஒரு அர்த்தமும் இல்லையே, இது என்ன இப்படி இருக்கு, என்னமோ வார்த்தைகள் வருதே, என்ன அக்ஷரம் இப்படி வந்திருக்குன்னு என்னமோ பெரிய ஆள், நம்ம சந்திரசேகர பாரதி சுவாமிகள், அவளுடைய குரு நரசிம்ம பாரதி சுவாமிகள், அவள்லாம் தியானம் பண்ணிட்டு, என்னமோ சஞ்சலமாக இருக்கே மனசு, நீ தான் காப்பாற்றணும்னு எப்படியோ காயத்ரி ஜபத்தை பண்ணி முடித்தார். ஆனால் ஒன்றும் புரியல இருக்குது. கடைசியில் இவரோட ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியாகாத கூட மறந்து போயிட்டார். இவர் அந்த விக்கின்னு இருந்தவர் சொன்னதெல்லாம் கூட மறந்து போயிட்டார். இது என்னமோ இப்படி காயத்ரியை பண்ண முடியாமல் இப்படி என்னமோ அக்ஷரங்கள்லாம் நம்ம மனசில் தோன்றதே அப்படின்ட்டு, எங்கே இந்த மந்திரம், இது ஒரு மந்திரமும் இல்லையேன்னு யோசிச்சு பார்த்தார். அப்புறம் ஆற்றுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட போய், உங்கள்கிட்ட தான் பிரம்மசூத்திரம் இருக்குமே, அது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே, இது பூமான்னு ஒரு ஆரம்பித்து ஒன்று உண்டே, அதை வேணா பார்க்குறேன்னு பார்த்தார். அப்போ சமன்வய அத்தியாயத்தில் பார்த்தா அங்கே ஒரு சூத்திரம் இருக்குது, பூமா சம்பிரசாதாத் அத்யுபதேசாத்துன்னுட்டு. அப்போ சொன்னேன், என்னடா இதுக்கு அர்த்தம் இருக்குது, ஆனால் நம்ம சொன்னதுக்கு அர்த்தம் இல்லையே, என்னால் என்னவோ அபச்சாரம் என்னவோ நடந்ததுக்கு புரிய மாட்டேங்கிறது. நம்ம ஆச்சாரியாலை பார்ப்போன்னுட்டு சந்திரசேகர பாரதி சுவாமிகிட்ட வந்தார். நமஸ்காரம் பண்ணார். பண்ணிவிட்டு அவர் என்ன எல்லாம் சௌக்கியமாக இருக்கலா, கிராமத்தில் எல்லாம் சௌக்கியமானு கேட்டார். இவருக்கு இவரோட ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியாகாது கூட மறந்து போச்சு. இல்லை உங்கள்கிட்ட நான் எதுக்காக வந்திருக்கேன்னா,
எனக்கு என்னமோ தெரில, இன்னைக்கு காலம்பரை ஜப்பம் பண்ணிட்டு இருந்தேன், காயத்ரி ஜப்பம் பண்ணணும்னு பார்த்தேன். ஆனால் காயத்ரிக்குள்ளே மனசு போகாமல் என்னமோ சில அக்ஷரங்கள்லாம் வந்துட்டே இருக்குது, புரிய மாட்டேன்னுது. பூமா தத்யுபதேசாத்துன்னு வந்துட்டு இருக்கு, தெரியல. அதனால் ஆற்றுக்கு போய் புஸ்தகத்தை எடுத்து பார்த்தாக்க அந்த புஸ்தகத்தில் பிரம்மசூத்திரத்தில் பார்த்தேங்க, என்னமோ கேட்ட மாதிரி இருக்கே அந்த மந்திரம் இருக்கோன்னுட்டு. அங்கே பூமா சம்பிரசாதா அத்தியுபதேசாத்துன்னு இருக்குது. அதுக்கு அர்த்தம் தெரியும் எனக்கு. இது என்னன்னு புரியலையே, நீங்கள் பெரியவா சொல்லணும்னால். தெரியலையா அவனுக்குன்னா? தெரியலையேன்னு. அதான் அவனுக்கு அந்த எதுக்கு நீ என்னை நினச்சின்னு வந்திருக்கியோ அதுக்குள்ளான விஷய வாக்கியம் இருக்கே, நீ உன் மனசில் என்னென்ன தோணித்தோ அதில் தான் இருக்குன்னாள். அப்படியானார்? என்னன்னு புரியல, நீங்கள் விளக்கி சொல்லணும்னால். உனக்கு மனசில் என்ன தோணித்து, என்ன மாதிரி அக்ஷரங்கள்லாம் தோன்றதுன்னாள். பூமா தத்யுபதேசாத்துன்னு வருதுன்னாள். உங்கள் கிராமத்தில் எல்லாரும் சௌக்கியமாக இருக்காளான்னு கேட்டார் அவர். அப்போ தான் இவருக்கு திடீர்னு ஞாபகம் வந்ததாடாடா, நம்ம ஃப்ரெண்டு கூட எப்போ விற்கின்னு இருக்காருன்ட்டு. ஆஹா, அது வேற உங்கள்கிட்ட சொல்லணும்னு வந்தேன். கிராமத்தில் என் ஸ்நேகிதருக்கு ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, அவர் இப்போ பார்த்தாலும் விற்கின்றே இருக்கார். அதனால தான் அதையும் உங்கள்கிட்ட கேட்டு போகலான்னு தான் வந்தேன். இந்த விசாரத்தில் அது ஞாபகம் இல்லை, நீங்கள் ஞாபகப்படுத்தினேன்னார். இல்லை அது எதுக்காக ஞாபகப்படுத்தினேன்னா, அதுக்கு விஷயம் வாக்கியம் நீ இப்போ வந்தம்மா ஏதோ ஒன்றும் தெரியாமல் ஒரு அக்ஷரங்கள் வந்துட்டுருக்குன்னு சொன்னியே, அதில் தான் இருக்குன்னாள். எனக்கு ஒன்றும் புரியல, நீங்கள் பெரியவா தான் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொன்னார் இவர். அப்போ சொன்னார் அவர், பூமானாக்க அதிகமானன்னு அபண்டன்ஸ்னு அர்த்தம். ததினாக்க யோகத் ததினா தயிர்னு அர்த்தம். உபதேசாத்துன்னு அதான் இதுக்குள்ளான உபதேசம்னு அர்த்தம். அதனால ஆயுர்வேத சிகிச்சையில் என்ன வசத்தின்னா, யாருக்கு ரொம்ப விக்கின்னு இருக்கோ அந்த விக்கல் அடங்கணும்னா யதேஷ்டமாக தயிரை நிறைய சாப்பிடணுமா. சாப்பிட்டா விக்கல் அடங்கிடுங்கிறதா. இது தெரியாது அவனுக்கு அப்படின்னார். அடடா, எனக்கு தெரியாதே, நீங்கள் பெரியவாள் இப்படி என் மனசுக்குள்ளே எப்படியோ வர வச்சு இப்படி பண்ணியிருக்கேள், உங்கள்கிட்ட வர முடியாது பண்ணி கொடுத்துது அப்படின்னு நமஸ்காரம் பண்ணார். ஊருக்கு திரும்பி வந்தாள். திரும்பி வந்து அந்த பிரபுகிட்ட சொன்னார், இந்த மாதிரி ஆச்சாரியால் அப்படியே ஜோசின்னு சொன்ன மாதிரி நமக்கு என்ன நடந்திருக்குங்கிறது தெரிஞ்சுன்னு சொன்னாள். அவள் அந்த பூமா தத்யுபதேசாத்துன்னு சொல்லியிருக்கார். நிறைய தயிரை கொண்டு வந்து சாப்பிடுங்க, காலம்பரை சாயந்தரம் மத்தியானம் எல்லாம் தயிரை நிறையா டேஸ்ட்டாக சாப்பிடுங்க, உங்கள் விக்கல் நின்றுடுனார். அவரை சாப்பிட்டார். அன்றைக்கி சாயந்தரமே விக்கல் நின்று போச்சு. இது எதுக்கு சொல்கிறேன், இந்த பூமாங்கிற பதத்துக்கு அபண்டன்ஸ்னு ஒரு அர்த்தம் உண்டுங்கிறதுக்கு இத்தனை வியாக்கியானம் பண்ணுறத பெரியவாள் ஆச்சாரியால் சந்திரசேகர பாரதி சுவாமிகளுடைய சரித்திரத்துலேருந்து ஒன்று சொல்லணும்னு தோணித்து சொன்னேன்னா, அதை இங்கே சொல்கிறாள். அந்த அனந்த பூமா மமரோகராசிம், ஏன்னா பூமா தத்யுபதேசாத்துங்கிற மந்திரத்தை வச்சுருந்து தான் அந்த பிரபுவனுடைய விக்கல்ங்கிற ரோகம் போச்சு. அப்படி இங்கே பட்டத்திரி அவர் சொல்கிறார், அனந்த பூமா, நீ எல்லா பிரம்மத்தையும் உள்ள அடக்கி வச்சுருக்கிறவனாச்சே. இந்த பூமாங்கிற பதத்துக்கு பிரம்மசூத்திர பாஷ்யத்தில் போய் பார்த்தா தெரியறதுன்னே. இந்த தூங்கம் போய் தூங்கி விழிஞ்சு முழிச்சுக்கிறாளே, அப்போ ஏற்படுற சிருஷ்டின்னு எழுதியிருக்காள். இதெல்லாம் ரொம்ப விஷய வாக்கியங்கள் இருக்குது. அதனால் ஏதோ பட்டத்திரி சும்மாவான ஏதோ ஒரு வார்த்தையை போட்டுவிட்டாருன்னு நம்ம நினைக்க வேண்டாங்க. ரொம்ப விஷய வாக்கியங்கள்லாம் வச்சு தான் போட்டிருக்காருங்க. அப்பேற்பட்ட வசத்தியான இந்த ஸ்லோகம் இது. அஸ்மின் பராத்மன் நனுபாத்மகல்பே त्वमित्थमुत्थापित पद्मयोनिः अनंत भूमा मम रोगराशिं निरुन्धिवातालयवास विष्णु என்பதாக இந்த ஸ்லோகம். இப்பொழுது இந்த 5 ஸ்லோகத்தையும் சேத்தாப்புல அத்தியனம் பண்ணுவோம். விபுத்தியஜத்வம் ஜலகர்ப்பசாயின்னே விலோக்ய லோகான் அகிலான் பிரலீனான். விபுத்தியஜத்வம் ஜலகர்ப்பசாயின்னே விலோக்ய லோகான் அகிலான் பிரலீனான். விபுத்தியஜத்வம் ஜலகர்ப்பசாயின் விலோக்ய லோகான் அகிலான் பிரலீனான். தேஷ்வேவ சூக்ஷ்மாத்மதயா நிஜாந்தः ஸ்திதேஷு விஸ்வேஷு ததாத திருஷ்டிம். தேஷ்வேவ சூக்ஷ்மாத்மதயா நிஜாந்தः ஸ்திதேஷு விஸ்வேஷு ததாத திருஷ்டிம். தேஷ்வேவ சூக்ஷ்மாத்மதயா நிஜாந்தः ஸ்திதேஷு விஸ்வேஷு ததாத திருஷ்டிம். ததஸ்த்வதீயாதைனாபிரந்த்ராத் உதஞ்சிதம் கிஞ்சன திவ்ய பத்மம். ததஸ்த்வதீயாத் ஐனாபிரந்த்ராத் ததஸ்த்வதீயாத் ஐனாபிரந்த்ராத் உதஞ்சிதம் கிஞ்சன திவ்ய பத்மம்.
ततस्त्वदीयादैनाभिरन्ध्रात् उदञ्चितं किञ्चन दिव्यपद्मम् निलीननिशेषपदार्थमाला संक्षेपरूपं मुकुलायमानम् निलीननिशेषपदार्थमाला संक्षेपरूपं मुकुलायमानम् निलीननिशेषपदार्थमाला संक्षेपरूपं मुकुलायमानम् तदेतदम्भोरुह कुड्मलन्ते कलेबरात् तोयपथे प्ररूढम् तदेतदम्भोरुह कुड्मलन्ते कलेबरात् तोयपथे प्ररूढम् तदेतदम्भोरुह कुड्मलन्ते कलेबरात् तोयपथे प्ररूढम् बहिर्निरीतं परितस्फुरद्भिः स्वधामभिः ध्वान्तमलं न्यकृन्तत् बहिर्निरीतं परितस्फुरद्भिः स्वधामभिः ध्वान्तमलं न्यकृन्तत् बहिर्निरीतं परितस्फुरद्भिः स्वधामभिः ध्वान्तमलं न्यकृन्तत् सम्फुल्लपत्रे नितरां विचित्रे तस्मिन् भवद्वीर्यधृते सरोजे सम्फुल्लपत्रे नितरां विचित्रे तस्मिन् भवद्वीर्यधृते सरोजे सम्फुल्लपत्रे नितरां विचित्रे तस्मिन् भवद्वीर्यधृते सरोजे सपद्मजन्मा विधिराविरासीत् स्वयं प्रबुद्धाखिलवेदराशिः सपद्मजन्मा विधिराविरासीत् स्वयं प्रबुद्धाखिलवेदराशिः सपद्मजन्मा विधिराविरासीत् स्वयं प्रबुद्धाखिलवेदराशिः अस्मिन् परात्मन्ननुपाद्मकल्पे त्वमित्थमुत्थापितपद्मयोनिः अस्मिन् परात्मन्ननुपाद्मकल्पे त्वमित्थमुत्थापितपद्मयोनिः अस्मिन् परात्मन्ननुपाद्मकल्पे त्वमित्थमुत्थापितपद्मयोनिः अनन्तभूमा मम रोगराशिं निरुन्दिवातालयवास विष्णो अनन्तभूमा मम रोगराशिं निरुन्दिवातालयवास विष्णो अनन्तभूमा मम रोगराशिं निरुन्धिवातालयवास विष्णो ओमिति श्रीमन्नारायणीये प्रलयवर्णनं जगत्सृष्टिप्रकारवर्णनं नाम अष्टमं दशकं समाप्तं ஸ்ரீஹரயே நமஹ. இப்பொழுது எல்லா ஸ்லோகத்தையும் சேத்தாப்புல ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீஹரே நமஹ. அத திருத்தீய ஸ்கந்த பரிச்சேதः. அத ஸ்ரீமன்னாராயணீயே பிரளயவர்ணனம் ஜகத் சிருஷ்டி பிரகாரவர்ணனம் நாம அஷ்டமம் தசகம். ஸ்ரீஹரே நமஹ. ஏவம் தாவத் प्राकृत प्रक्षयान्ते ब्राह्मे कल्पे ह्यादिमे लब्धजन्मा ब्रह्मा भूयः त्वत् एवाप्यवेदान् सृष्टिं चक्रे पूर्वकल्पोपमानाम् सोऽयं चतुर्युग सहस्रमितान्यहानि तावन्मिताश्च रजनीः बहुशो निनाय निद्रात्यसौ त्वयि निलीय समं स्वसृष्टैः नैमित्तिक प्रलयमाहुः अतोऽस्य रात्रिम् अस्मादृशां पुनरहः मुखकृत्य तुल्यां सृष्टिं करोत्यनुदिनं स भवत्प्रसादात् प्राग्ब्राह्मकल्पजनुषाञ्च परायुषान्तु सुप्त प्रबोधन समास्ति तदापि सृष्टिः पञ्चाशदब्धमधुना स्ववयोर्धरूपम् एकं परार्धमतिवृत्य हि वर्ततेऽसौ तत्रान्त्यरात्रिजनितान् कथयामि भूमन् पश्चाद्दिनावतरणे च भवद्विलासान् दिनावसानेऽथ सरोजयोनिः सुषुप्तिकामः त्वयि सन्निलिल्ये जगन्ति च त्वज्जठरं समीयुः तदेदमेकार्णवमास विश्वम्
தவைவ வேஷே பணிராஜிசேஷே ஜலைகசேஷே புவனே ஸ்மசேஷே ஆனந்த சாந்திரானுபவஸ்வரூபः ஸ்வயோக நித்ரா பரிமுத்ரிதாத்மா காலாख्यशक्तिं பிரளயாவசானே பிரபோதயேதி ஆதிசதாகிலாதௌ त्वया प्रसुप्तं परिसुप्तशक्ति व्रजेन तत्राखिल जीवधाम्ना चतुर्युगानां च सहस्रमेवं त्वयि प्रसुप्ते पुनरद्वितीये कालाख्यशक्तिः प्रथमप्रबुद्धा प्राबोधयत्वां किल विश्वनाथ विबुध्यजत्वं जलगर्भशायिन् विलोक्य लोकान् अखिलान् प्रलीनान् तेष्वेव सूक्ष्मात्मतया निजान्तः स्थितेषु विश्वेषु ददाथ दृष्टिम् ततस्त्वदीयादयिनाभिरन्ध्रात् उदञ्चितं किञ्चन दिव्यपद्मम् निलीन निःशेष पदार्थमाला संक्षेपरूपं मुकुलायमानम् तदेतदम्भोरुह कुड्मलन्ते कलेबरात् तोयपथे प्ररूढम् बहिर्निरीतं परितस्फुरद्भिः स्वधामभिः ध्वान्तमलं न्यकृन्तत् सम्फुल्लपत्रे नितरां विचित्रे तस्मिन् भवद्वीर्यधृते सरोजे सपद्मजन्मा विधिराविरासीत् स्वयं प्रबुद्धाखिलवेदराशिः अस्मिन् परात्मन् ननु पाद्मकल्पे त्वमित्थमुत्थापितपद्मयोनिः अनन्तभूमा मम रोगराशिं निरुन्धि वातालयवास विष्णो ओमिति श्रीमन्नारायणीये प्रलयवर्णनं जगत्सृष्टिप्रकारवर्णनं नाम अष्टमं दशकं समाप्तं श्रीहरये नमः समापन श्लोकத்தோட முடிச்சுப்போம் இன்னைக்கு स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः अपुत्राः पुत्रिणः सन्तु पुत्रिणः सन्तु पौत्रिणः अधनाः सधनाः सन्तु जीवन्तु शरदां शतम् मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलम् वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलम् गोवर्धनाचलोद्धर्त्रे गोपीक्रीडाभिलाषिणे अञ्जल्याहृतवस्त्राणां सुप्रीतायास्तु मङ्गलम् मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलम् द्वारकापुरवासाय हारनूपुरधारिणे सत्यभामा समेताय नरकघ्नाय मङ्गलम् चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलम् देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम् योगीन्द्राणां त्वदङ्गेषु अधिकसुमधुरं मुक्तिभाजां निवासो भक्तानां कामवर्ष द्युतरुकिसलयं नाथ ते पादमूलं नित्यं चित्तस्थितं मे पवनपुरपते कृष्णकारुण्यसिन्धो कृत्वा निःशेषतापान् प्रदिशतु परमानन्द सन्दोहलक्ष्मीम् अज्ञात्वा ते महत्त्वं
यदिह निगदितं विश्वनाथ क्षमेथाः स्तोत्रं चैतत् सहस्रोत्तरम् अधिकतरं त्वत्प्रसादाय भूयात् द्वेधा नारायणीयं श्रुतिषु च जनुषा स्तुत्यता वर्णनेन स्फीतं लीलावतारैः इदमिह कुरुताम् आयुरारोग्यसौख्यम् श्रीहरे नमः। ॐ नमो नारायणाय। ॐ नमो भगवते वासुदेवाय। श्रीहरये नमः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये। हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय। आञ्जनेयस्वामिनः जय।